நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. உங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது உங்கள் அப்பாவிடம் இருந்த பொறுமை இப்போது அவருக்கு செல்போன் கற்றுக் கொடுக்கும் போது உங்களிடம் இல்லையே அப்படின்னு. பிறந்ததுலேருந்து ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த குழந்தைகளுக்குமே நீங்கள் ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனிங் டைம் வந்து அதிகமாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஆர்டிசம்னு ஒரு நோய் வந்து யாருக்குமே முன்னாடி ஆர்டிசம்னா என்னன்னே தெரியாது. இந்த ஃபோன் எப்போ வந்துச்சோ இந்த பசங்கள்லாம் சின்ன மாட்டேனுது என் பிள்ளைன்னு அப்படி முன்னாடி இப்படி வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ கோகோமிலன் பார்த்தா தான் என் பிள்ளை சாப்பிடும். இந்த வைரஸ் போனால் அந்த வைரஸ் வருதுங்கிறேன், அந்த வைரஸ் போனால் இந்த வைரஸ் வருதுங்கிறேன். அதுக்கு ஒரே மாற்று நம்ம மருந்தை தான் மாற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். நம்ம வந்து இங்கேருந்து கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நட்பை பலப்படுத்துறதுக்காக வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் இருக்க நண்பர்கிட்ட முகம் கொடுத்து நேரில் பேசுகிறோம்? அவங்கக்கிட்டையும் அதே ஃபோனில் தானே டெக்ஸ்ட் பண்ணுறோம், ரீல்ஸ் அனுப்புகிறோம். கோவிடுக்கு அப்புறம் ஒருத்தர் நேரடி தொடர்பு வேண்டான்னு தானே சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம போய் அடுத்த வீட்டில் அனாவசியமாக நம்ம போய் எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கணும்? நான் சொல்கிறது கோவிடை மட்டும் இல்லை, செய்தியை பரப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வந்து நமக்கு இப்போ நம்ம ஆட்சி மாதிரி இல்லை, பெண்களே பொதுவாக காசிப்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கோவிடுக்கு அப்புறம் நம்ம தள்ளியே இருந்துக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம போய் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். ஒரு பாப்பா இருந்துச்சான், அந்த பாப்பாட்ட கேட்டாங்களாம், பாப்பா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பாப்பா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னு. அந்த பாப்பா சொன்னிச்சா எனக்கு செல்ஃபோனாக பிறக்கணும்னு ஆசை அப்படின்னு. இப்போ அன்னப்பட்சி என்ன பண்ணுது, பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அதை பாலை மட்டும் எடுக்கு, பாலை தனியாக தண்ணியை தனியாக பிரிக்குது. நீ நன்மை எதுவோ தீமை எதுவோன்னு உனக்கு தெரியும் போது நீ பிரித்து எடுத்துக்கோ. நீ ஏன் அதை வந்து தீமையை எடுத்துக்கிட்டு அதுதான் ஜாஸ்தியாக இருக்கு அதுதான் ஜாஸ்தியாக இருக்குங்கிற. நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நடுவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஒரு கிளாஸோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்களேன்? எது? ஒரு கிளாஸ் ஒரு பீரியட் எவ்வளோ நேரம் இருக்கும் சொல்லுங்களேன்? ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் காலேஜில் 1 மணி நேரம். சரி, 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும்னு வச்சுப்போமே. அது ஏன் அப்படி ஒரு கல்லூரியிலையும் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் அவன் எவ்வளோ நேரம் கவனிப்பான் அப்படின்றது 45 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ சின்ன பசங்களுக்கு அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் நான் சொல்லட்டா 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கூட கிடையாது. கோவலன் காலத்தில் மட்டும் இந்த அறிவியல் இருந்திருந்தா அவன் கொத்தா கொலையா வம்பா போய் மதுரையில் செத்தே இருக்க மாட்டான். பூம்புகாரில் இருந்தபடியே இதான்ப்பா செலமேனு கிரீஸ்கோ ரோமுக்கோ விற்று நல்லா காசு பார்த்துருப்பான். நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் ஆகுது, அது பாராட்டத்துக்குரியது தான். இப்படி தான் ஒரு வாட்டி வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு. குழந்தை காணும், இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கொண்டு வந்து வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகி அந்த பிள்ளையே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னா. தான் பிள்ளையை கண்டுபிடிச்சாச்சுல, உனக்கு என்னப்பா வருத்தம் அப்படின்னா, இல்லை அன்னைக்கு போட்ட மெசேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஃபார்வர்ட் ஆகுது. அவன் ஸ்கூலுக்கு போனால் கூட யாராவது கொண்டு வந்து விட்டுறாங்கப்பா வீட்டில், இந்தாங்க உங்க காணாம போன பிள்ளை அப்படின்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோமை வாங்கிக்கிட்டு இத்தனை பிள்ளைங்க இப்படி வந்து பேசுகிறாங்களே, அது தீமைன்னு. நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு சவரட்னையாக சாப்பிட்டுக்கிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டுற வேலையே இல்லை, அது எங்களுக்கு நன்மை. அம்மாக்களுக்கு அது எவ்வளோ நன்மை தெரியுமா? நாங்கள் கோவிட் காலத்தில் ஸ்கூலுக்கும் லஞ்சு கட்டலை, ஆஃபீஸ்க்கும் லஞ்சு கட்டலை, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்தது எங்களுக்கு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். கூத்தன் இருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் எனும் வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள். அரசியோடு சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான். நக்கீரன், நப்பூதன், நன்னாகன், நப்பசலை, ஒக்கூர் மாசாத்தி, சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ, அனுபவித்து காதல் அள்ளி மணக்க விடும் திரிகூட ராசப்பர், தேரெழுந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பர், காவலர் மூவருமே காத்திருந்த வாயிலுக்கு காவலர் நாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி. எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம். இத்துணை வடிவங்களும் இணைந்து வளர்த்த அன்னை தமிழுக்கு வணக்கம். ஒரு இனிய நிகழ்வு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3வது முறையாக ஹேட்ரிக் அம்பத்தூருக்கு இதே கோவிலுக்கு வந்து பேசுகிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது.
எல்லோருமே தெரிந்த முகங்களாக இருக்கிறதுனால ஒரு மேடையிலிருந்து பேசுகிற அனுபவம் இல்லை. உறவினர்களுக்கு, ஏன்னா வைரமுத்து சொல்லுவார், கொட்டும் மலையில் குளிப்பது இன்பம், கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நதிகள், திரைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தன்சல், எல்லாம் இன்பம். சரி, எல்லாமே இன்பம்னா இது எல்லாத்தையும் விட ஒரு ஆகச்சிறந்த இன்பம் எது அப்படின்னா, நம்முடைய பொன்னான நேரத்தை கண்ணான உறவுகளோடு செலவிடுகிற நேரம் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த நேரம் அப்படிம்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் பார்க்கிற போது என்னுடைய உறவினர்கள் போல இருப்பதால இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு பார்க்கிற போது மகளிர் தினத்திற்காக இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்படுகிறது. அப்படிதானே? அதற்காகத்தான் மகளிர் தினத்திற்காக நிகழ்ச்சி முன்னெடுக்கப்படுகிறது என்று சொன்னபோது எனக்கு நம்முடைய கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது. அந்த வரிகள் மிகப்பெரிய வாய்ந்த வரிகள். அப்துல் ரஹ்மான் எழுதுறாரு, இந்த தேசம் பெண்களை போற்றும் தேசம் என்று சொல்கிறோம். ஏன்னா இந்தியாவில் நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பேர் இல்லையா? இந்த தேசம் பெண்களை போற்றும் தேசம் என்று சொல்கிறோம். அடுத்த வரி எழுதுறாரு, நீண்ட நாட்களாக நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம், எப்போது போற்றினோம் என்று சொன்னார். ஆண் என்றால் அறிவாளி, ஆண் என்றால் வீரன், அப்படிலாம் சொல்றான். ஆனால் பெண் என்றால் அவளை புகழ்வதற்கு நாம் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை அழகானவள் இல்லையா? அப்போ ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுவதிலேயே மிக மோசமான பாராட்டு அவள் அழகானவள் என்பதுதான். ஏன்னா ஒரு பெண் எவ்வளவு அறிவானவளாக இருக்கலாம், எவ்வளவு வீரமும் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பெண்ணுக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக எப்படி சொல்றோம், அவளுடைய கண்கள் மீன்கள் மாதிரி இருக்கு, அவளுடைய கூந்தல் மேகம் மாதிரி, இப்படி பெண்களை வர்ணித்துக் கொண்டே இருக்கிறோம், எப்போது போற்றினோம் என்று அந்த வரியை எழுதியிருந்தார் இல்லையா? தான் எங்க அம்மா பர்வீன் சுல்தானா சொல்லுவாங்க, மகளிர் தினத்தன்னைக்கு பண்ணவே கூடாத ஒரே ஒரு காரியம் பெண்களுக்கான அழகியல் போட்டி நடத்துறதும்பாங்க. எதுக்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதே மறந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டு கொண்டே இருந்த பெண்கள் இங்கே இது மாதிரியான நிகழ்வுகள் எடுத்து போற்றப்படுகிறார்கள் என்பது நாமெல்லாம் நமக்கு நாமே ஒரு முறை கைதட்டல் கொடுத்து பாராட்ட வேண்டிய விஷயம். நான் போற்ற வேண்டும். போற்றுதல் என்பதும் வர்ணிப்பது என்பதும் வேறு இல்லையா? அப்ப பெண்களை போற்றுவதற்காக இப்படி ஒரு நிகழ்வு எடுத்திருக்கிறோம். நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். தலைப்பு என்ன அப்படின்னா, அலைபேசியால் இன்றைக்கு நிறைந்திருப்பது நன்மையா இல்லை தீமையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் நன்மை அப்படின்னு பேசுகிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லா நேரமும் அப்பாட்ட போய் டவுட்டு கேட்க முடியாது, அப்பா ஆஃபீஸ் வேலையாக இருப்பார், அவட்ட போய் கேட்டால் அப்பா திட்டுவார். எல்லா நேரமும் டீச்சர்கிட்ட போய் டவுட்டு கேட்க முடியாது, ஏன்னா டீச்சர் அன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்திருக்காங்களான்னு தெரியாது, தெரியலன்னா திட்டி அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் எல்லாம் ஒரு குழந்தை போய் கூகுளை பார்த்து கேட்குதே, அப்போ அலைபேசி நன்மை தானே அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இப்போ இங்கிருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன தெரியுமா? பாருங்க, நானே எல்லாம் தயாரிப்பாக பேசுகிறேன். என்ன கேட்பாங்கன்னா, சரி சார் எல்லாம் உண்மைதான், ஆனால் ஒரு அப்பா தன் குழந்தைக்கு தவறான ஒன்றை ஒருபோதும் சொல்லிக் கொடுப்பதில்லை, ஒரு ஆசிரியர் தன் குழந்தைக்கு ஒருபோதும் ஆபாசமான ஒன்றை சொல்லிக் கொடுப்பதில்லை, எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் ஒரு அலைபேசி அப்படி செய்வதில்லை. 5 வயசுல இருக்க ஒருத்தன் பார்த்தா எதை காட்டுமோ அதை தான் 50 வயசுல இருக்க ஒருத்தர் பார்த்தாலும் காட்டுது. அப்ப அலைபேசியால் இப்படி ஒரு நன்மை இருக்கு, அலைபேசியால் இந்த மாதிரி நிறைய தீமைகளும் இருக்கு அப்படின்னு இப்ப பேசுறவங்களுக்குலாம் அலைபேசியால என்ன தெரியுமா சிரமம்? அந்த மாதிரி பேசிட்டு போயல, ஒரு தடவை பேசிட்டு இறங்கிட்டேன், உண்மையிலே மிகப்பெரிய வழி. இறங்கி போறேன், ஒருத்தர் கட்டி பிடிச்சாரு, தம்பி ரொம்ப அருமையா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க, இந்த அண்ணா செய்தியிலலாம் கண் கலங்கிட்டேன் தம்பி, ஆனாலும் கூட நீங்க இந்த மேடையில பேசுறதை விட போன்ல ரீல்ஸ்ல பேசுறீங்க தெரியுமா, ஒரு நிமிஷம் சூப்பரா இருக்கு தம்பி, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னாரு. நான் கூட சரி ஏதோ ரொம்ப அட்டகாசமான அற்புதமான அரிதான செய்தியெல்லாம் சொல்லிட்டோம் போல அப்படின்னு நினைச்சா, அப்படி என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இல்லை தம்பி நீங்க போன்ல பேசுறீங்க, ஷார்ட்ஸ்ல வர்றீங்க, பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு அடுத்த வீடியோ போய் பலூன் அக்காவோ டெய்லர் அக்காவையோ பார்த்துடலாம், இங்க உட்காந்தா 3/4 மணி நேரம் நீ பேசுறது இல்லடா கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னாங்க. அப்படிதான் போனை திறந்தா வர்றாங்க, பலூன் அக்கா வர்றாங்க, டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, டாக்டர் திவாகர் அவரெல்லாம் பார்க்காதவங்களே இருக்க முடியாது. அப்புறம் காமெடி சொல்ற அண்ணாச்சின்னு எதை திறந்தாலும் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ செல்போனை திறந்தாலே இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் கூட சரி இவ்வளோ பிரச்சனை இருக்கு செல்போன்ல, திறந்தா லோன் வேணுமான்னு கேட்குறான், ஓடிபியை சொன்னா உள்ள இருக்க பணத்தை பூரா எடுத்துக்கிட்டுறான் இல்லையா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சரி இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்கு, எனக்கு ஃபோனே வேண்டாம் அப்படின்னு ஒரு நாள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யாராலையாவது இருக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. ஃபோன் வேணாம்னு சொல்ற எல்லோருமே தன் கையில் 1 அல்ல 2 ஃபோன் வச்சுருக்கிறவங்க, மெசேஜே வரலைன்னா ஒரு ஃபோனில் மெசேஜ் போட்டு இன்னொரு ஃபோனில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெசேஜ் வரணுங்கிற எண்ணம்.
அப்போ ஃபோன் அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஆனால் அது நன்மையா தீமையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்படியே இன்னும் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, சரி தம்பி நீங்களே பேசிட்டீங்க, நாளைக்கு மிச்ச பட்டிமன்றத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இப்போ பட்டிமன்றத்துக்குள்ளே போகலாம். நம்முடைய முதல் பேச்சாளர் இந்த சமூக ஊடகங்களை நமக்கு காண்பிக்கிற இந்த அலைபேசிகள் நன்மையைத்தான் செய்கிறது, அதனால் நிறைய நன்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதற்காக முதல் பேச்சாளராக வருகிறவர்கள் ஸ்ரீதேவி லட்சுமி நாராயணன் இல்லையா? அவங்க மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா மருத்துவர்களால் தான் ஒரு தேசம் தலை நிமிர்கிறது. அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அந்த நாடு என்ன பண்ணுது, கியூபாங்கிற நாட்டை அழிக்கணும்னு நினைக்குது. உலக வரைபடத்திலிருந்தே அழிக்கணும்னு நினைக்குது, அந்த அளவுக்கு போராட்டங்கள். ஆனால் கியூபா தப்பிச்சிருச்சு. இப்போ கியூபாவில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 100 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கார் கியூபாவில். மருத்துவத்தை மிகவும் மதிக்கிற நாடு கியூபா. இப்போ அமெரிக்காவில் கத்ரீனா புயல் வந்துச்சு, அமெரிக்காவே சேதத்துக்குள்ளாயிருச்சு, யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிற நிலை, மருத்துவர்கள் தேவை. கியூபா என்ன தெரியுமா பண்ணுச்சு, தன்னை அழிக்க நினைச்ச நாடு, தன்னை உலக வரைபடத்திலிருந்தே நீக்க வேண்டும் என்று நினைத்த அமெரிக்காவுக்கு உதவுவதற்காக தன்னுடைய மருத்துவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியது கியூபா. அது மட்டுமா, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நடுக்கடலில் பிரேமருங்கிற கப்பல் நின்றுச்சு, எந்த நாடும் உதவல. கியூபா தான் தன்னிடம் இருந்த மருத்துவர்களையும் மருத்துவ உதவிகளையும் கொடுத்து அவர்களுக்கு கொடுத்த உதவி பொருட்களில் எழுதி அனுப்பியது, நாமெல்லாம் ஒரே கடலின் அலைகள், ஒரே மரத்தின் பூக்கள், ஒரே தோட்டத்தின் மரங்கள் என்று எழுதி அனுப்பியது. அப்ப எந்த நாடு மருத்துவர்களை மதிக்கிறதோ அந்த நாடுதான் உலகத்தில் மனிதாபிமானம் மிக்க நாடாக, தலைநிமிர்ந்த நாடாக இருக்கும். இன்றைக்கு மருத்துவத்துறையில் நீட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற சிக்கல்லாம் நிறைய இருக்கு. ஆனாலும் கூட அதில் இந்த சிக்கலை நம்ம என்ன பண்ணிடுறோம், கஷ்டப்பட்டு அதை பாஸ் ஆகி போனால அவனை பாராட்டவே மறந்துடுறோம். நீட் வேணும்னு சில பேர் போராட்டம் பண்றாங்க, வேண்டான்னு சில பேர் போராட்டம் பண்றாங்க, பாஸ் ஆகி ஒருத்தன் போனால அவனை கடைசி வரைக்கும் பாராட்டவே மறந்துடுறாங்க இல்லையா? அப்ப அவர்கள் அப்படி பாஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி இன்றைக்கு மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பெருமை, பாராட்டுதலுக்குரிய விஷயம் இல்லையா? அவர்கள் ஒரு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவராகி அவரும் இந்த அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தை போல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவத்தை படைப்பார் என்று கூறி, இந்த அலைபேசிகள் நன்மையைத்தான் நமக்கு செய்கிறது அப்படின்னு பேசுறதற்காக உங்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அலைபேசியில் மிகுந்திருப்பது நன்மையா தீமையா? நன்மையா என்று நான் பேச வந்துள்ளேன். அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்குங்க இந்த அலைபேசி. நன்மைகள் 1ஆ 2ஆ? காசி புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று பாரதியார் கூறியது இன்று சாத்தியமானது. அது எப்படி? மொபைல் ஃபோன்னால தானே. அப்போல்லாம் ஊருக்கு ஒரே ஒரு தொலைபேசி இருக்கும். நம்ம ஆளுக்கு ஏதாவது முக்கியமான கால் வரணும்னா அவங்க வீட்டு வாசல்லே காத்து கிடக்கணும். இப்போ அப்படியா நிலைமை? முகநூல், புலனம், கீச்சகம், குறுஞ்செய்தின்னு வினாடியில் இயங்குதுங்க உலகம். அத்தை மாமாலிருந்து அமெரிக்கா அதிபர் வரையும் மெசேஜ் அனுப்பலாம். இது ஏன் இப்படி ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னே நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக தானே தெரிய வந்தது. அடுத்தது, அப்போல்லாம் வங்கி வேலை ஏதாச்சும் இருக்குன்னா அரை நாள் வேலைக்கு லீவ் சொல்லிட்டு போய் பார்க்கணும். அங்கேயும் வேலை எளிதில் முடிஞ்சிடாது. ஏதோ அவங்க வீட்டு காசு தூக்கி கொடுக்குற மாதிரி தேதி போடலை, கையெழுத்து சரியில்லைன்னு 100 குழப்பம். இப்போ அப்படியா? மொத்த பேங்கிங்கும் நம் சட்டை பையில் இருந்த இடத்துல இருந்தே ராஜா மாதிரி இயக்கலாம். காஷ்மீரில் ஒருத்தன் இரும்பினால் குமரியில் இருக்கும் ஒருவன் மருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று பாரதிதாசன் கூறியது போல, இன்றைக்கு நம் உறவினர் யாருக்காச்சும் சர்ஜரி, பிளட்டு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 4 பேர் கால் பண்ணுவாங்க பிளட்டு தேவையான்னு. வாட்ஸ்அப்பில் உள்ள அந்த ஒரு ஃபார்வர்ட் பட்டனுக்கு அவ்வளவு பவர். இன்றைக்கு தன்கிட்ட இருக்கும் திறமையை வீடியோவாக எடுத்து ஒருத்தர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்போ அவனுக்கு சம்பாத்தியம் மட்டுமல்ல, அவனுக்கு இருக்க அந்த தயக்கம், தன்னிடம் இருக்கும் திறமையை யாரும் பாராட்டலேன்ற தயக்கத்திலிருந்து அவனால் வெளிவர முடியும். ஒவ்வொரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டும் அவனை ஊக்குவித்து அவனோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இந்த அறிவியல் எவ்வளவு இல்லத்தரசிகளை முனைப்பாளர்கள் ஆக்கியிருக்கு. கோவலன் காலத்துல மட்டும் இந்த அறிவியல் இருந்திருந்தா அவன் கொத்தா கொலையா வம்பா போய் மதுரையில் செத்தே இருக்க மாட்டான். பூம்புகாரில் இருந்தபடியே இதான்ப்பா செலமேன்னு கிரீஸ்கோ ரோமுக்கோ விற்று நல்லா காசு பார்த்துருப்பான். இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் வெளியில தெரியாத நிறைய விஷயங்கள் இப்போ உலக அரங்கிலே அரங்கேறி இருக்கிறது.
கோவிட் டைம்ல நம்மளால் கைகளால் இணைக்க இயலவில்லை, ஆனால் நாம் கைபேசியால் இணைந்திருந்தோம். ஒவ்வொரு போராட்டம் பொழுதும் 100 பேர் களத்தில் இறங்கி போராடினாங்கன்னா 1,00,000 பேர் இணையத்தில் நமக்கு குரல் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம், காசா இஸ்ரேல் போர், உக்ரைன் போர்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ இங்கே இருக்க பெற்றோர்களுக்கு முக்கியமான வருத்தம் என்னவா இருக்கு? மொபைல் ஃபோன் பசங்களோட படிப்பை கெடுக்குதுன்றது தானே. இங்கே இன்ஸ்டா பார்த்து டைம் பாஸ் பண்ணுற பசங்களை விட லிங்க்டின் பார்த்து வாழ்க்கையை சீரியஸாக பார்க்குற பசங்க தான் அதிகம். ஒரு நல்லா படிக்கிற மாணவன் கேட்டால் அவர் ஆசிரியர் சொன்னாரா, நீ பொது பரீட்சையில் நிறைய மதிப்பெண் எடுத்தேன்னா நீ என்ன கேட்குறியோ அதை நான் வாங்கி தரேன்னு. அவனும் நல்ல மதிப்பெண் எடுத்து அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேட்டானோ. அவருக்கு ஒரே ஆச்சரியம், நல்லா படிக்கிற பையன் தானே, ஏதாவது புஸ்தகம் கேட்பான்னு நினச்சிருப்பார் போல. அதுக்கு அவன் சொன்னானா, புஸ்தகம்னா 1 or 2 தான் வாங்க முடியும், ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா எனக்கு எவ்வளவு புஸ்தகம் வேணுமோ அவ்வளோத்தையும் டவுன்லோட் பண்ணி என்னால் படிக்க முடியும்னு. நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாவெல்லாம் தப்பாகவே பார்க்குறீங்க. நாங்கள் 10 ரீல்ஸ் பார்த்தோன்னா அதில் 5 ரீல்ஸாவது எங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக பார்ப்போம். ஹெல்த்துக்கு டாக்டர் பால், நியூஸ்க்கு மதன் கௌரி, ஃபினான்ஸ்க்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தாத்தான்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். மொபைல் ஃபோன், வாட்ஸ்அப் எதுவாக இருந்தாலும் உன் விரல் எதை முன்மொழிகிறதோ அதையே அது வழிமொழியும். அது பாப் சாங்காகவும் இருக்கலாம், பகவத்கீதையாகவும் இருக்கலாம். இப்போல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும்னா ஃப்ரீடம்னு ஆப் இருக்குது. ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுமா ஹெல்த்திஃபைன்னு ஆப் இருக்குது. புது மொழி கற்றுக்கணுமா டியோலிங்கோன்னு ஆப் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமாக அடுக்கிக்கிட்டே போகலாம். சரி, எல்லாத்தை விட பெருசு மனித உயிர். இந்த அறிவியல் எவ்வளவு மனித உயிரை காப்பாற்றிருக்குன்னு தெரியுமா? எமர்ஜென்சி நம்பர் 100, 101, 108 தவிர்த்து சைல்ட் லைன் ஹெல்ப் நம்பர் 1098, விமன் ஹெல்ப்லைன் 1091, ரயில்வே போலீஸ் ஹெல்ப்லைன் 1512, சைபர் கிரைம் 1930, இப்படின்னு இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நேற்று அறிவியல் அலங்காரம், இன்று அறிவியல் ஆதாரம், நாளை அறிவியல் அஸ்திவாரம். அக வாழ்க்கைக்கு அனுபவ பாடமும் புற வாழ்க்கைக்கு அறிவியல் பாடமுமே இன்றைக்கு தேவை. இந்த அறிவியல் நமக்கு கொடுத்த மொபைல் ஃபோன் ஒரு வரப்பிரசாதமே. நான் என் உரையை இந்த கவிதையுடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பயணிகளின் திசை காட்டி, காவலனின் வழிகாட்டி, இல்லத்தரசிகளின் நண்பன், இளம் பெண்களின் பாதுகாவலன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவர்களுக்கு பொழுதுபோக்கு, உலக பொருளாதாரத்தின் சந்தை, நவீன தொழில்நுட்பத்தின் தந்தை. ஆக மொத்தத்தில் இந்த நூற்றாண்டின் ஆளினால் அழகுராஜாவான இந்த ஸ்மார்ட் ஃபோன் முழுக்க முழுக்க நன்மையே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசினாங்கல்ல. இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க இப்போ தான் முதல் முறை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க அவங்க இப்போ தான் முதல் முறை பேசுகிறாங்கன்னு. முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க முதல் முறை இப்போ தான் பேசுகிறாங்கன்னு. ஆனால் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, அவங்க பேசுகிறத பார்க்கும்போது உங்களுக்கு முதல் முறை பேசுகிற மாதிரி தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதை நான் சொன்னால் நீங்கள் அப்படியே நினச்சிட்டே கேட்பீங்கல்ல, சரி முதல் முறை பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரே ஒரு வரியில் கமெண்ட் சொன்னால் இப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் அதில் நிறைய வரிகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டே முக்கியமான இடங்களை மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். அதில் எல்லா வரிகளுமே நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்க வரிகளை ஹைலைட் பண்ணுவோம்ல. அவர்களுடைய பேச்சு அந்த ஹைலைட் செய்யப்பட்ட வரிகள் மட்டும் எடுத்து கொடுத்தது போல இருந்துச்சு. சின்ன சின்ன கவிதைகள், எதுகை மோனையான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் அவங்க சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப சிறப்பான செய்தி. காசியிலே பேசுவது காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு பாரதி பாடினால. அப்போ அந்த பாரதியினுடைய கனவை இன்றைக்கு அலைபேசி சாத்தியப்படுத்தி இருக்கு. அப்போ பாரதி கண்ட கனவு நன்மை தானே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இல்லை, பாரதி கண்ட கனவை மட்டும் அது சாத்தியப்படுத்தி இருந்தா பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பாரதி ஐயரா இல்லையா அப்படின்னு ஒரு டிபேட்டே இந்த ஃபோன் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. நாட்டுக்காக உழைத்த நல்ல தலைவர்களுக்கெல்லாம் சாதிய சாயம் பூசுவது இந்த செல்போன் தானே. அப்போ இதை எப்படி நம்ம நல்ல கருவின்னு சொல்லிட முடியும் இல்லையா? எல்லோரும் பேருக்கு பின்னாடி தங்கள் சாதி பேரை போட்டுக் கொள்கிறார்கள் இல்லையா? நல்ல தலைவர்களை எல்லாம் எடுத்து சாதிய தலைவர்களாக மாற்றிடுறாங்க இல்லையா? அதையும் இந்த செல்போன் தானே செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இந்த செல்போன் என்னென்ன தீமைகளை எல்லாம் செய்திருக்கிறது அப்படின்னு பேசுவதற்காக மரியாதைக்குரிய காசிநாதன் அவர்கள், அவர் ஐடி துறையில் இருக்கிறார் இல்லையா?
ஐடி துறையில் இருக்கிறவர்களுக்கு பேச்சு என்பது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னால் அங்குதான் நிறைய அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் இன்றைக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஏன்னா அவர் அந்த துறை சார்ந்து இருக்கிறார். அப்ப அது பற்றிய கூடுதல் தகவல்கள் கூட அவருக்கு தெரிந்திருக்கலாம். வாங்க. ஆழமான சிந்தனைகளையும் அழுத்தமான கருத்துக்களையும் நம் நடுவர் அவர்கள் மக்கள் மனதில் பதியக்கூடிய பெருமைக்கூடிய அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் பட்டிமன்ற ஆற்றல்சால் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் என்னுடன் பேச வந்திருக்கும் பட்டிமன்றத்தின் பாகறிந்து பேசக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும், பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு வீடு வரை லேண்ட்லைன், வாசல் வரை ஆண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, பின் வில்லு என்று ஆகிவிட்டது தற்போதைய காலம். ஆம், இது உண்மைதான். ஒரு கத்தியை கொண்டு நாம் பழத்தையும் அறுக்கலாம், பிறர் கழுத்தையும் மறுக்கலாம். அது யார் கையில் இருக்கிறது, அவர்கள் எப்படி உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதில் முக்கியம். அதே போல்தான் செல்போன். செல்போனில் நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. எது நிறைய இருக்குங்கிறதான் கேள்வி. அதை தான் நான் வரேன் நடுவர் அவர்களே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறாங்க. அதில் 10ல் 5 பார்க்கறது நல்லதுன்னு ஸ்ரீதேவி சகோதரி சொன்னாங்க. மிச்சம் 5 பார்க்கறதுல நிறைய கெடுதலில் இது மாறுது மொத்தமாக. இப்போ நடுவர் சொன்னதில் கூட பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கவங்க இப்போ எல்லாமே ரீல்ஸில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறதோட ஃபோனில் பேசுகிறது ஈஸின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இத்தனை பேர் பார்க்க வந்திருக்கீங்க. அதுதான் எங்களை ஊக்குவிக்கிறது, எங்களை பேசுறது. அதுதான் எங்களை ஊக்குவிச்சு இப்போ நான் முதல் முறையாக பேச வந்திருக்கேன்னா இத்தனை பேர் பார்க்க வந்திருக்கிறது தான் அதனுடைய காரணம். இதை நான் ஃபோனில் ஒரு நிமிஷம் பேசணும்னா இந்த ஒரு தன்னம்பிக்கை என்கிட்ட வந்திருக்காது. இதுதான் இது என்னுடைய முதல் பட்டிமன்றன்றதுனால இத்தனை பேர் வந்திருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு அது இவர்களுக்கு நடுவில் பேசுறது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள் வந்து நமக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை காட்டி, இன்ஸ்டாகிராமை காட்டி தான் விட்டுறாங்க. அது நன்மை கிடையாது, கெடுதல் மட்டுமே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ யூகேஜி படிக்கிறவங்க, எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க எல்லாமே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கண் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பெரியவங்க இத்தனை பேர் இருக்கீங்க, அதில் ஒரு 10% பேர் தான் கண்ணாடி போட்டிருப்பீங்க. ஆனால் குழந்தைகள் யூகேஜி எல்கேஜியில் கூட கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. இதனால் நமக்கு டிப்ரெஷன் தான் ஆகுது, தனிமை எல்லாமே. இதனால் உறவுகள் வீட்டிற்கு வந்தால் கூட நம்ம அவங்களோட டைம் செலவு பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க வராங்க, நம்ம பட்டே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், வாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் போய் தனியாக உட்காந்துட்ருக்குறோம். இதனால் அம்மாக்களோட அப்பாக்களோட நம்மளோட பேசுகிறது எல்லாமே குறையுது. இதனால் அவங்க தனிமை அடைகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியறது கிடையாது. நைட்டு பூரா ஃபோன். இப்போ ஃபோனில் நிறைய ஆப் சொன்னாங்க, ஆப் மூலமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லா பயன் பண்ணிக்கலான்னு. அது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே கொடுக்கணும். உங்கள் ஃபோட்டோஸை பண்ணலாமா, ஓகே. எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் தரலாமா, எல்லாமே ஓகே ஓகேன்னு கொடுக்கும் போது நம்மளோட ரகசியம் அனைத்தும் மற்றொருத்தம் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால் நம்ம ஓடிபிகள் முதற்கொண்டும் திருடக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது. இப்போ அந்த பேங்க்கை விட்டுட்டு நம்ம போகாமல் அரை நாள் செலவழித்து போகணும்னு சொன்னாங்க. அந்த அரை நாள் நம்ம செலவழித்து போகாமல் ஃபோன்லேயே உட்காந்து பண்ணலாம். ஆனால் ஒரு செகண்ட் தப்பாக பண்ணிங்கன்னா, ஒரு 10,000க்கு ஒரு 0 சேர்த்து போட்டிங்கனாலும் 1 லட்சம் போகக்கூடிய அபாயம் நிறைய இருக்கிறது. அதை நேரில் போய் கொடுக்கலாம், இல்லை பேரில் வார்த்தைகள் மாறலாம். அதில் நன்மையும் இருக்குது, ஆனால் அபாயங்களே அதிகமாக இருக்கிறது என்றது என்னுடைய கருத்து. இப்போ எல்லாமே ஃபோன் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டேட்டஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. இப்போ 15,000 வச்சுருக்க ஃபோன்லேயும் எல்லாமே இவங்க சொல்கிற மாதிரி பார்க்கலாம். அதுவே 1 லட்சம் வச்சுருக்க ஃபோன்லேயும் பார்க்கலாம். எதுக்காக? எல்லாருமே பெரிய ஃபோன் வச்சுருக்காங்க. இதனால் நமக்கு பணம் மட்டுமே செலவிடுகிறது. பார்த்திங்கன்னா இப்போ ஃபோனில் ஆப்பில், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லாமே வந்து நம்ம ஃபோன் வாங்கணும்னு நினச்சோன்னா, ஃபோன் வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி நம்ம தேடுவோம். ஆனால் அடுத்த 10 நாளைக்கு நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அதோட ஆடு மட்டுமே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன நினைக்கிறன்றதை இன்னொருத்தன் பார்த்து நமக்கு சொல்ல வேண்டிய நிலைமை. இதனால் நம்ம உடனே ஃபோன் வாங்கணுன்றதை அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் கூட ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். முதல்லலாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 20 ரூபா தோசை 20 ரூபா. இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா 20 ரூபா தோசை 40 ரூபா. உங்களுக்கு பணமே அதில் அதிகமாக செலவிடப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டு இருப்போம், ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? உடனே நம்மளாம் ரத்தம் வந்துருச்சான்னு முந்தைய காலத்தில் பார்ப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட கீழே விழுந்த அடுத்த செகண்டு நம்ம ஃபோனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, டிஸ்பிளேக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, இப்படின்னு மட்டும்தான் பார்க்குற மொழியை நம்ம உயிரை கூட கண்டுக்கிறது இல்லை. நம்ம உயிரை விட ஃபோன் ஒரு பெரிய விஷயமா ஆகிருச்சு இந்த காலத்தில். அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்திங்கன்னா நன்மை. இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் புத்தகம் படிக்கிறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. அதில் ஆள் மனதில் நம்மளுக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கும். ஆனால் இப்போ ஃபோனில் நீங்கள் படிக்கிறது அனைத்துமே
சும்மா அந்த டைமில் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குமான்றது கிடையாது. ஏன்னா அந்த சிந்தனைகளை உருவாக்குறது அந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அது ஒரு திருப்திகரமாக இருக்காது ஃபோனில் பேசுனீங்கன்னா. இப்போ மெடிக்கல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோனில் நிறைய வீடியோ போடுவாங்க. இப்போ நடுவர் சொன்ன மாதிரி வந்து மூக்கு அடைப்புக்கு என்னென்னமோ பண்ணலான்னு. ஆனால் டாக்டர் சொன்னதை கேட்டிங்கன்னா மட்டும்தான் அது சரியாகும். நீங்களாக ஏதாவது ஒன்று போனீங்கன்னா மூச்சே கூட நின்று தான் போகும். அது நம்ம பார்க்குற வீடியோ போத்திருக்கு. இப்போ மருத்துவர்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பொய்யான வீடியோ போடுறாங்க. எல்லா வீடியோவும் நம்ம உண்மையை நம்பிட முடியாது. எந்த வீடியோவை உண்மைன்றதை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ முந்தைய காலத்தில் சொன்னாங்க, இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்க, இப்போ சீதை வந்து பிரச்சனையில் இருக்காங்க, அப்போ ஃபோன் இருந்திருந்தால் அனுமான் போய் ஈஸியாக காப்பாற்றிருக்கலான்னு. அதுவே எதிரி கையில் அதே ஃபோன் இருந்திருந்தா அதை காப்பாற்றிருக்க முடியுமா? அப்போ இன்னமும் பிரச்சனைகள் அதிகமாக தான் செஞ்சுருக்கோம். இப்போ ஃபோன் இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே அத்தனை பிரச்சனைகளே வருது. நம்ம 4 பேருக்குள்ளே நடக்கிற சண்டை 40 பேருக்கு தெரியும், 400 பேருக்கு தெரியும். அந்த சண்டையை தவிர்க்கணும்னா ஃபோனை நிறுத்தினா மட்டும்தான் சண்டையை தவிர்க்க முடியும். ஃபோன்னால் பிரச்சனைகள் மட்டுமே தான் வருது. அதனால் நன்மைகள் மிக குறைவு. அது தேவையானதாகவே இருந்தாலும் மிக குறைவாகவே நன்மைகள் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அந்த எக்ஸாமுக்கு நம்ம டிவைட் பண்ணுற கணக்கெலாம் தெரியணும். உண்மையிலே நம்ம படித்த காலத்துலலாம் மனக்கணக்கு போடுவோம், அடிஷன், சப்ராக்ஷன், டிவைட் எல்லாமே போடுவோம். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு இப்போல்லாம் போயிருக்கும்போது எல்லாமே ஃபோனில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போல்லாம் அந்த எக்ஸாமுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அங்கே போய் எனக்கு டிவைடே உண்மையிலே மறந்து போச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோனில் கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒன்றுமே பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம மனக்கணக்கு மொத்தமும் நம்மளை வந்து நம்ம மூளையை குறைச்சி அதுவே மேலே இருக்குது. அதனால் இளைஞர்கள் இந்த காலத்தில் செல்ஃபோன் பயன்படுத்தினால ஒரு மாய காதல் வலையில் சிக்கி சீரழிகிறதும் இந்த ஃபோன்னால் மட்டுமே. அது இல்லைனால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்க ஃபோனில் மெசேஜ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து இது நடக்கிறதுனால தான். நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஆந்தைகளோடு அவங்க நைட்டு இரவு அதிகமாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டுமே என்பதை இது தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த மகளிர் சங்கம் தலைவி வள்ளியாச்சி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா ஆகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்டால், யதார்த்தத்தை எந்த பேச்சு சொல்கிறதோ அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த பேச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய வர்ணனைகளை, நிறைய கவிதைகளை, நிறைய மேற்கோள்களை காட்டி ஒருத்தர் பேசிடலாம். ஆனால் நடைமுறை யதார்த்தத்தை பேசுறது அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்படி நடைமுறை யதார்த்தத்தை பேசி சென்றிருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த கைதட்டை கொடுக்கலாம். இப்போ அடுத்த பேச்சாளர் செல்போனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒரு தீமைகளை எல்லாம் வரிசையாக அடுக்கிட்டு போயிட்டாரு. பாருங்க, 1 நிமிஷம் ஓடிபி போட்டால் பணத்தை பூரா எடுத்துட்டுறாங்க. 10 நிமிஷம் பேங்க்குக்கு போக சோம்பேறித்தனப்படுறோம். 10 நிமிஷம் ஹோட்டலில் போய் சாப்பிட சோம்பேறித்தனப்படுறோம். தோசைக்கு 20 ரூபாய் கூடுது. அதுலேயும் நுட்பம் தெரியுமா? தோசையை கடையில் போய் வாங்கினா ஒரு முறை தான் டேக்ஸ். ஒரு பொருளுக்கு ஒரு முறை தான் டேக்ஸ் விதிக்கப்படணும். ஆனால் தோசையை கடையில் போய் வாங்கினா ஒரு முறை டேக்ஸ். அதே தோசையை ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணால் ஒரு தோசைக்கு 2 முறை டேக்ஸ் இல்லையா? அப்போ நம்முடைய 20 நிமிஷம் சோம்பேறித்தனம் ஒரு பொருளுக்கு 2 முறை டாக்ஸ் வர வைக்குது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொன்னார். பேச்சினுடைய ஆரம்பத்தில் மணிமேகலையினுடைய வரிகளை எடுத்து பாங்கறிந்து மேடை ஏறுகிறவர்கள் என்று சொன்னார். மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து, இல்லைங்க இந்த அலைபேசியால் நிறைய நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக என்னுடைய அன்பு சகோதரர் ஈஸ்வர் பெரிய கருப்பன் அவர் இன்றைக்கு உலகம் வந்து விஷுவல் மீடியாவை கடந்து மீண்டும் ரேடியோ காலத்திற்கு போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிற போது ரேடியோ காதில் கேட்டால், எப்போவுமே ரேடியோவுக்கு ஒரு சிறப்பான குணம் உண்டு. நம்ம எந்த வேலை பார்த்துட்டு வேண்டாலும் ரேடியோ கேட்கலாம். சமைச்சுக்கிட்டே ரேடியோ கேட்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே ரேடியோ கேட்கலாம், படிச்சுக்கிட்டே ரேடியோ கேட்கலாம். ஆனால் டிவியோ ஃபோனோ அப்படி பார்க்க முடியாது. அப்போ உலகம் மீண்டும் அந்த ஹியரிங் மீடியாவை நோக்கி பயணிக்க போகுது. பாட்காஸ்ட், அந்த பாட்காஸ்ட்டை மிகவும் சிறப்பாக செய்வார். நான் கூட நிறைய நேரங்களில் கேட்பேன். அப்படி நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம். அப்படிப்பட்ட சிறப்பாக பேசக்கூடிய ஈஸ்வர் பெரிய கருப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாயே தமிழே, என்னை வளர்த்து வரும் மண்ணையே, உன்னை நம்பியே இந்த மண்ணிலிருந்து தொடங்குகிறேன். சபையோருக்கும் என்னோட பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நான் என் உரைய ஆரம்பிக்கிறேன். எல்லார் கையிலையும் ஃபோனை வச்சுக்கிட்டே தீமைன்னு பேச அவங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னா, ஃபோன்னால் பலனடைஞ்ச எங்களுக்கு நன்மைன்னு பேச எவ்வளோ பாயிண்ட் இருக்கும். இதில் வேறு நடுவர் ஐயா வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கேன் சொல்லலாம், தப்பு இல்லை. மரியாதை காரணமாக ஐயா அப்படின்னு சொல்கிறது தம்பியை கூட தப்பு இல்லை. நடுவர் ஐயா சீக்கிரம் முடிச்சிருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு. 1 நிமிடம்
இல்லை நாங்கள் 8 பேர் என்ன நினச்சி வந்தோம் அப்படின்னா, சரி இந்த நிகழ்ச்சியில் 8 பேர் மட்டும்தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முன்னாடி உட்காந்துருக்க 350 பேருமே பேச தான் வந்திருக்கீங்கன்னு. பேசுங்க, நாங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம், நீங்கள் கொஞ்சம் சத்தம் குறைவாக பேசுங்க. அப்படிலாம் வந்து நம்ம முடிச்சிட முடியாது. ஏன்னா அவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது இதில். ஃபோன்னால் நம்ம வந்து எப்படிலாம் எவால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பேசிக் 2G ஃபோனில் இருந்துச்சு, நோக்கியா 1100 இருந்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் எவால்வ் ஆகி 5G 6G வரப்போகுது. இது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. இதில் நீங்கள் என்ன கெட்டதை பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கைபேசி அப்படிங்கிறது ஒரு இருமுனை கத்தி. அதை நம்ம எப்படி அணுகிறோம், அதை எந்த பக்கம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. நான் கடந்த ஒரு 3 வருஷமாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஃபோனின் வழியே நிறையா கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நடுவர் சொன்ன மாதிரி பாட்காஸ்ட், இன்ஸ்டாகிராமில் நிறையா கனெக்டிங் ஆடியோஸ் அண்ட் டப்பிங் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் ஆதி முதல் காரணம் என்னென்னா ஃபோன் தான். எனக்கு கிடச்ச ஒரே ஒரு மீடியம் இது மட்டும்தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு துணையாக இருந்து நான் பண்ண எதுனாலும் அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ், நம்ம எப்படி நம்ம முழு மனசோட ஒரு விஷயம் செஞ்சோன்னா அதுக்கேற்ற வந்து பிரதிபலன் வந்து கிடைக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னமோ அந்த ஃபோன் வழியாக தான். நீங்கள் எவ்வளோ உண்மையாக ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்காக மறுபடியும் கை கொடுக்கும். நீங்கள் வருஷத்தில் 365 நாள் இந்த மாதிரி மேடை போட்டு எப்போயும் பேசிகிட்டே இருக்க முடியாது. போகிற போக்கில் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு செகண்ட் ஒரு ரீல் பார்க்குறதுல தப்பும் கிடையாது. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பருகிறீங்க, அது உங்களுக்கு தேவையில்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தாங்க. யாரும் உங்ககிட்ட கட்டாயப்படுத்தலையே. ஃபோனை கொடுத்து இதை தான் நீ பார்க்கணும், இது தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது. நம்ம நாட்டுக்கோட்டை நகர்த்தார் டிவியில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். நான் நிறைய வீடியோ பார்த்து வியந்திருக்கேன். ஓ இப்படிலாம் இருக்குதா, இப்படிலாம் நம்ம நகரத்தார் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது நிறையா. கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆக வேண்டிய விஷயம் என்னென்னா, கோவிலூர் மடாலயமில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அவங்களது இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அதில் பழனி நம்ம பாத யாத்திரையாக இருக்கட்டும், அது போக நம்ம பட்டினத்தார் விழாவாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தெளிவாக இப்போ இந்த மாதிரி மேடை போட்டு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க. இதே ஃபோனில் இருக்குன்னா அது எங்கேஜிங்காக அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றது இந்த ஃபோனில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற, இந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணுற சிலருக்கு மட்டும்தான் அது வந்து பாங்காக அமையும். நீங்கள் பேசலாம், பல மணி நேரம் கூட நின்று பேசலாம், அது போர் அடிக்காமல் பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஃபோனில் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்ன போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா கீழே தள்ளிடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பும் கிடையாது. அண்ணன் வந்து அந்த பாயிண்ட் ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. பிடிக்கலனா கீழே தள்ளிடலாம், அது தப்பும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மட்டும் அதை பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். சில நேரங்களில் நம்மக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, ரொம்ப அப்படியே அவாய்டபுளாக தனியாக ஜோன் அவுட் ஆகியே நம்ம நிறைய நாள் இருந்திருப்போம். அப்போ கூட இந்த ஃபோன் நம்மளை என்றைக்கும் கைவிடாது. அடிக்கடி ஜொமேட்டோ ஸ்விக்கிலேருந்து ஒரு சின்ன பாப்பப் போகிறோம், ரொம்ப பசியாக இருக்கீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டுருக்குல்ல உங்களுக்கு, அவன் புரிஞ்சுக்கிறான் நம்ம ஃபீலிங்கை. வேறு ரியல் டைமில் மக்கள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல நம்ம மொபைல் ஃபோன் பக்கம் ரொம்ப ஈர்க்கப்படுறோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து எவ்வளோ நல்லதை இதன் வழியாக பருகிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கும் ஆதி முதல் காரணம் என்னென்னா, ஃபோனில் உங்களுக்குலாம் வந்து போஸ்டர்ஸ் ஷேர் ஆனது தானே. யாரும் வந்து வீட்டுக்கெலாம் இப்போ பேம்ப்ளெட்லாம் கொடுக்கறது கிடையாது முன்ன மாதிரிலாம். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. எப்படி மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சி வண்டி சக்கரத்தை கண்டுபிடிச்சி இப்போ நானோ டெக்னாலஜி வந்து நிற்கிறான். ஏன் நிற்கிறான்? அவன் வளரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். நீங்கள் எதை நோக்கி முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இங்கே ஸ்கில் இருக்கவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் ஸ்கில்லை ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்கு நிறையா யூடியூப்பில் லிங்க்டின் ஷோ அது மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கும் இங்கே காசு கட்டி படிக்கணும்னு தேவையே கிடையாது. அவ்வளோ பேர் சும்மா எல்லாத்தையும் சொல்லித்தரத்துக்கு வந்து விருப்பப்பட்டு இறங்கி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கோவிந்த் நாராயணன் நண்பரே எடுத்துக்கங்களேன். அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அவ்வளோ கனெக்டபுளாக, அவ்வளவும் வந்து ஏதோ நம்மக்கிட்ட அவர் தனியாக பேசுகிற மாதிரியே இருக்கும். அவர் பேசுகிறது இத்தனையுமே மேடைகளில் கோவிந்த் பேசுகிறது அது ஒரு மாதிரி மெருகேறின அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையோ இல்லை ஸ்பாட்டிஃபையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் இருக்க நாக்கு போக்கு அது வந்து உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவிந்த் நாராயணன் ரொம்ப அருமையாக கவிதையெல்லாம் எழுதுவாப்புல. அந்த கவிதையை எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போட்டு வைப் பண்ணி இப்படிலாம் கவிதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா? பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நான் 4 வார்த்தை நல்லா சொன்னால் ஒரு 8 வார்த்தை நல்லா சொல்கிறாரு. அதனால் எல்லோரும் சொல்லுங்கள்.
சொன்னாதான் கோவிந்த் நம்ம ஃபோனை வச்சு ஏதாவது கொஞ்சம் பண்ண முடியும். 3வது பக்கத்தில் எழுதி கொடுத்து அதை மறந்துட்டீங்க. அடுத்து நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா டெவலப்மெண்ட்டை மட்டும்தான். யாருமே வந்து இதனால டிஃபெக்ட் என்ன, ஃபோனால் டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பெருசாக யாரும் யோசிக்கிறது கிடையாது, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களோட அம்மா அப்பாவை தவிர. நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஃபோன்லேயுமே கிட் மோட் இருக்குல்ல, அது போட்டு கொடுத்துருங்க. அப்பா அம்மா பார்க்க முடியாத நேரத்தில் கூட வந்து ஃபோன்னா குழந்தைய பார்த்துக்கும். அவ்வளோ ஈடுபாடோட ப்ரொபிட் பண்ணி எதெல்லாம் காமிக்கணும் எதெல்லாம் காமிக்கக்கூடாது அப்படின்ற நாக்கு போக்கு ஃபோனுக்கு நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு இங்கே ஒரு கான்செப்ட் ரொம்ப அடிப்படையாக போயிட்டுருக்கு. அதுக்கும் காரணம் ஃபோன் தானே. நம்ம எங்கேயோ இருக்க ஒருத்தரை இங்கே இருக்க மாதிரியே அனுபவித்து பேசுகிறது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது மொபைல் ஃபோன்ஸ் தான். அதனால் இதை நீங்கள் வந்து தீமைன்னு சொல்கிறதுல எந்த விதமும் சரி கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கேன், நீங்களும் நிறைய நன்மை அடைவீங்க, அடைஞ்சிட்டே தான் இருக்கீங்க. நன்றி. நன்றி. அவர் சொன்ன மற்ற விஷயத்தில் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. கடைசியாக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொன்னார். எனக்குலாம் ரிலேஷன்ஷிப்பே லாங் டிஸ்டன்ஸ் தான், அதுக்கு எனக்குமே ரொம்ப தூரம், அதனால் அதை மட்டும் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவரும் கூட ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார் இல்லையா? அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்து நிகழ்ச்சியை வேகமாக முடிக்கணும். அடுத்து இந்த அலைபேசியால் மிகுந்திருப்பது தீமைகள் தான் அப்படின்னு பேசுவதற்காக வள்ளியம்மை பழனியப்பன் அவர்கள் வருகிறார். வாங்க. அவர் வந்து சங்கரா தொலைக்காட்சியில் தமிழ் எங்கள் உயிர்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசியவர். அதில் வித்தியாசமான தலைப்புகள், சில நேரங்களில் வந்து கதாபாத்திர சுற்று, கதாபாத்திரமாக மாறி பேசுவது, இல்லைனா வெட்டி ஒட்டி ஒரே செய்தியை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசுவது அப்படின்னு பல மாதிரியான தலைப்புகளில் பேசிய பெருமைக்குரியவர். அவர் இன்றைக்கு அலைபேசியால், அதனால் நீங்கள் வந்து பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அலைபேசியில் இருக்கிற நன்மைகளை பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஆள் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு தலைப்பு தான் பேசுவாங்க, யாரும் பயப்படாதீங்க, போங்க பேசுவாங்க. ஒவ்வை மொழிகளாய், வள்ளுவன் நெறிகளாய், கம்பன் காவியமாய், கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழை வணங்கி இங்கு அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் மகளிர் தின விழாவிற்காக குழுமியிருக்கும் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், சிறப்பு நடுவர் விஜய் டிவி புகழ் நடுவர் அவர்களுக்கும், எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு கைபேசியில் மிகுந்து இருப்பது நன்மையா தீமையா? அண்ணா எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க, எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபோன் வச்சுட்டே எப்படி தீமைன்னு பேசுகிறீங்க அப்படின்னு. தலைப்பு என்ன? நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. மிகுந்து என்ன இருக்குது அப்படின்னா தீமை தான் இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஃபாலோ பட்டனுக்கு இருக்கிற பவர் தெரியுமா அப்படின்னாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் ஆகுது, அது பாராட்டத்துக்குரியது தான். இப்படி தான் ஒரு வாட்டி வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு. குழந்தை காணும், இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கொண்டு வந்து வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகி அந்த பிள்ளையே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னா. தான் பிள்ளையை கண்டுபிடிச்சாச்சுல, உனக்கு என்னப்பா வருத்தம் அப்படின்னா, இல்லை அன்னைக்கு போட்ட மெசேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஃபார்வர்ட் ஆகுது, அவன் ஸ்கூலுக்கு போனால் கூட யாராவது கொண்டு வந்து விட்டுறாங்கப்பா வீட்டில், இந்தாங்க அவங்க காணாம போன பிள்ளை அப்படின்னு. அது மாதிரி நிறைய தகவல்களோட உண்மைத்தன்மை தெரியாமலே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் உண்மைத்தன்மை தெரியாமலே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் அண்ணா ரீல்ஸ் சொன்னாங்கல்ல, ரீல்ஸ் ஒரு நல்ல விஷயம். அதில் இன்னொன்று, இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிற பாதிப்பு என்ன அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நடுவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம். ஒரு கிளாஸோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்களேன்? எது? ஒரு கிளாஸ், ஒரு பீரியட் எவ்வளோ நேரம் இருக்கும் சொல்லுங்களேன்? ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் காலேஜில் 1 மணி நேரம். சரி, 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும்னு வச்சுப்போமே. அது ஏன் அப்படி ஒரு கல்லூரியிலையும் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய அட்டென்ஷன் ஸ்பேன், அவன் எவ்வளோ நேரம் கவனிப்பான் அப்படின்றது 45 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ சின்ன பசங்களுக்கு அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் நான் சொல்லட்டா 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கூட கிடையாது. ஏன்? அந்த ரீலில் அவன் 30 செகண்ட்ஸ் பேசுறது எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் வச்சுப்பேன், இல்லைனா நான் தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தள்ளிட்டு போய் இன்றைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய கவன திறனே குறைஞ்சி போச்சு. ஏ அப்படின்னு நம்ம
செய்ய வேண்டிய வேலை எல்லாமே அதுவே சொல்லிடுது. அப்போ இளைஞர்கள் என்னைக்கு தான் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க? சிந்தனை திறனையே ஏஐ குறைச்சிருச்சு இல்லை, எல்லாமே சுலபமாக்கிருச்சு அப்படின்னா கரெக்டு தான். அமெரிக்கா என்னவோ அண்டை வீடு ஆயிடுச்சு, ஆனால் அண்டை வீடே அமெரிக்கா ஆயிடுச்சுல்ல. நீங்கள் பேசுங்க. இன்னும் ஒரு கதை சொன்னால் இன்னும் நீங்கள் சுலபமாக பொருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாப்பா இருந்துச்சான். அந்த பாப்பாட்ட கேட்டாங்களாம், பாப்பா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கிறதுக்கு ஆசை அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பாப்பா என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம நினைப்போம் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னு. அந்த பாப்பா சொன்னிச்சா எனக்கு செல்ஃபோனாக பிறக்கணும்னு ஆசை அப்படின்னு. அது என்ன செல்ஃபோனாக பிறக்கணும் ஆசை ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்போவுமே ஃபோன் தான் வச்சுருக்காங்க, நான் ஃபோனாக பிறந்தா என்னையும் அப்படி வச்சுக்குவாங்கல்ல அப்படின்னுச்சா அந்த பாப்பா. இப்படி இந்த ஃபோன் வந்து உறவுகளையும் அன்பையும் பாசத்தையும் எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்ம இதில் முத்துக்குமார் ஒரு வரி எழுதியிருப்பார். சிவகார்த்திகேயன் நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் தெய்வங்கள் எல்லாம்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு வரி எழுதியிருப்பார், வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவரின் பாசத்தை எங்கே காண்கிறோம் அப்படின்னு. வளர்ந்தோடனே தீவா போகிறோமோ இல்லையோ, ஃபோன் வந்தோடனே எல்லாமே தனித்தனி தீவா போயிட்டோம். நம்மளுடைய உறவுகளின் பாசமும் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. தனித்தனியாக ஃபோன் வச்சு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஷோவை பார்க்குறது இருந்த சந்தோஷத்தை விட அந்த காலத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊரே சேர்ந்து உட்காந்து டிடியில் நாங்கள் பார்த்த ஒளியும் ஒளியும் மாதிரி வருமா? நீங்கள் பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்படி செல்ஃபோன் டவர்களால் சிட்டுக்குருவிகளை இழந்துட்டோம். கூட்டு குடும்பங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் குழுக்கள் ஆயிடுச்சு. இப்படி போய் ஆப் சொல்கிறாங்கல்ல, எல்லாருமே ஆப்பில் நாங்கள் அது வாங்கலாம் இது வாங்கலாம், குக் பண்ணி சாப்பிட வேண்டாம் புக் பண்ணி சாப்பிட்டா போதும். எல்லாரும் இப்படி அமேசான்லேயே வாங்கினா நம்ம ஊர் அண்ணாச்சி கடையில் யார் தான்ப்பா வாங்குவா? அண்ணாச்சியெல்லாம் எங்கே போவாங்க? என்ன இப்படி ஆர்டர் போடுறேன்னு ஒரு வீட்டில் ஒரு அக்கா ஒரு ஆர்டர் போட்டாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் என்னவோ புதுசாக ஆர்டர் போட்டிருக்காங்க, சூப்பராக இதை வரப்போகுது அப்படின்னு நினச்சா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ் அப்படின்னு ஏதோ ஆர்டர் போட்டாங்களாம். பேர் என்ன? ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ். சூப்பராக ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, சாம்பாரில் 4 இட்லி மறந்துட்டு இருந்துச்சா, அது 400 ரூபாயாம். அதுதான் ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ். இப்படி பேர் புதுசாக இருக்குது அப்படின்னு அந்த மோகத்தால் ஈர்க்கப்பட்டு நம்ம ஆர்டர் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். அண்ணா சொன்னாங்க யாருமே பேச மாட்டாங்க, அந்த ஆப் வந்து உங்களை விசாரிக்கும். ஆப்பு வரத்துக்கு முன்னாடி அம்மா சின்ன வயசுலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கிற போது போகிற போதெல்லாம் அப்பா சாப்பிட்டியாப்பா தூங்குனியாப்பான்னு விசாரிச்சிங்களா? அது விசாரிச்சாங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி கைக்குள்ளே உலகத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், கைக்குள்ளே தான் உலகத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கைக்குள்ளே உலகத்தை கொண்டு வரேன்னு உலகத்தையே மறைச்சி வச்சுட்டாங்க கைக்குள்ளே அப்படிங்கிற. அவங்களால அந்த உலகத்தையே பார்க்க விட முடியாமல் ஃபோனை மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஒரு அம்மா வந்து சாரீ வாங்க போனாங்களாம். சாரீ வாங்க போகையில் நிறையா பார்த்துட்டே இருக்காங்க, வாங்கவே மாட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க என்ன எப்போ தான் வாங்குவ அப்படின்னா, இருங்க நான் எல்லா சாரியும் எடுத்து போஸ்ட் போட்டிருக்கேன், எந்த போஸ்ட்டுக்கு நிறைய லைக் வருதோ நான் அதுதான் வாங்குவேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இப்படி லைக்கோட முகத்துலேயும் இந்த முகத்துலேயும் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரி, இதுவே இன்னும் எங்கள் வள்ளுவன் இன்னைக்கு ஒரு திருக்குறள் எழுதியிருந்தா என்ன தெரியுமா எழுதியிருப்பார்? நான் யோசிச்சு பார்க்குறேன். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அல்லும் பகலும் கெடும் அப்படின்னு எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு நன்மை தீமை இருக்கையில் தீமை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல நம்மளோட இதுவும் குறைஞ்சு, நம்மளோட சிந்தனை திறனும் குறைஞ்சு, இதுவும் இல்லாமல் அதுக்கு அடிமையாகி போயிட்ட காலத்தில் நிச்சயமாக தீமை தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்து நீங்கள் புதுசாக ஒரு திருக்குறள்லாம் வேற எழுதியிருக்கிறாங்க. வள்ளுவன் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு. சார் ஃபோனால் எனக்கெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சார் ரொம்ப தான் இந்த ஃபோனை வச்சுருக்கோம் போல், செம்ம ஃபோனை எல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த மாதிரி பேசினாங்க. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து இந்த அணிக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கிற ராஜேஸ்வரி மகேஷ், மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். ஃபோனில் எவ்வளவோ நல்லதும் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு நம்மளுக்கே தெரியல. ஒரு தெரியாத ஊருக்கு போயிட்டு நம்ம எங்கே இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியலனா
கூகுள் மேப்பில் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இந்த அட்ரஸுக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், எந்த வழியாக போனால் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். நம்ம டைமை ஏன் பஸ் ஸ்டாண்டில் நின்று டைமை வேஸ்ட் பண்ணோம், அதுக்கு நம்ம சலோங்கிற ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணி இன்னும் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பஸ்ஸு எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்க்கலாம்ல. டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ எவ்வளவோ ஆப் வந்துருச்சு. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டில் கூட இந்த மருந்து என்ன டவுட்டுன்னா நம்ம கூகுளில் போட்டு பார்க்கலாம். அந்த மருந்து எதுக்கு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதில் எல்லாத்தையும் தெளிவாக கரெக்டாக பார்த்துடலாமே. டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லாக்டவுனில் கை கொடுத்தது யாருங்க, ஜூம் மீட்டும் கூகுள் மீட்டும் தானே. அந்த ஒரு வருஷத்தை வீணடிக்காமல் ஜூம் மீட்லேயும் கூகுள் மீட்லேயும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்களே. வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம நேரில் யாரையும் பார்த்து பேச முடியலன்னா சொந்தக்காரங்களோட வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசினா அது நேர்லேயே பார்த்து பேசின மாதிரி இருக்குமே. இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போய் அங்கே ஒரு 10 பேரை இடித்து தள்ளி அப்பயும் நம்ம போய் நம்மளால எதுவும் ஒழுங்காக பார்க்க முடியாது. ஆனால் இப்போ யூடியூப்பில் எல்லாத்தையும் லைவாக பார்க்கலாமே. அங்கே நேரில் பார்க்க முடியாததை கூட இங்கே யூடியூப்பில் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துடலாமே. இன்னும் யூடியூப்பில் வர வேண்டியதுக்கு என்னதாங்க இருக்குது, பூ கட்டுறதுலேருந்து ஏன் அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து சீலை கட்டுற வரைக்கும் வந்துருச்சு யூடியூப்பில். அந்த காலம் மாதிரி ஆட்டோவுக்கு இனிமேல் பேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. அதுவும் அந்த ஸ்டாண்டுக்கு போய் இந்த காசுக்கு வரீங்களா அந்த காசுக்கு வரீங்களான்னு பேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஓலா, ரேப்பிடோ, ஊபர் இதில் நம்மளுக்கேற்ற காசில் நம்ம வீட்டுக்கே வந்து வாசலுக்கே நேராக வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களே. இப்போல்லாம் சேஞ்ச் இல்லைன்னு யார்ட்டையுமே சொல்ல முடியாதுங்க. ரோட்டு கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் கியூஆர் கோடு காமிச்சு ஜிபே பண்ணுறீங்களா பண்ணுங்கள், கூகுள் பே பண்ணுறீங்களா பண்ணுங்கள், இல்லை பேடிஎம் பே பண்ணுறீங்களா பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்க பொட்டி கடைக்கு கூட இப்போல்லாம் போக வேணும்னு அவசியம் இல்லை. ஜெப்டோ இருக்குது, 10 நிமிஷத்தில் நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரின்னு வந்து தரானே. வீட்டு சாமான் வேணுமா இருக்குது, மளிகை சாமான் வேணுமா இருக்குது, ஸ்டேஷ்னரி வேணுமா இருக்குது, ஏன் சோப்பு டப்பா வேணுமா இருக்கே அப்படின்றானே. இப்போல்லாம் டூலெட் போர்டை தேடி ரோடாக ஸ்ட்ரீட்டாக போகணுன்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நோ புரோக்கரில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும், எந்த இடத்துல வீடு வேணும், எப்படி வேணும்னு போட்டால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரோக்கரே இல்லாமல் உங்களுக்கு வீடு வந்துடுமே. இப்போ சின்ன குழந்தை அழுகிற குழந்தைகிட்ட கூட ஃபோனை கொடுத்தா அந்த குழந்தை சிரிக்குங்க. ஏன் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எப்பயோ ரிலீஸ் ஆன மெட்டிஒலி சீரியலை கூட பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. வினோதம் செய்யும் விசித்திர கல்வியை விழித்து பார்க்க வேண்டிய நட்பு சாதனை. நான் இதோட என் பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை யோசித்து பார்ப்பேன். இப்போ கும்பமேளா நடக்குது, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது அப்படின்னா எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. ட்ரெயினில் இடம் இல்லாமல் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஜன்னலை உடைச்சு உள்ளே போயிருக்கிறாங்க. அடுத்து அத்திவரதர், இப்படி மக்கள் எல்லாம் போகிறாங்க. என்னன்னா என்னோட ஒரே ஒரு கேள்வி தான், எல்லா ஊர்லேயும் அதே சாமி தானே இருக்குது. இதுலேயும் இன்னும் யூடியூப்பில் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, ரீசெண்டாக ட்ரெண்டிங், நம்ம திருச்செந்தூர் கடலில் கடல் உள்வாங்கியிருக்கு, யாரும் வராதிங்க, திருச்செந்தூர் கடலுக்குள்ளே யாரும் போகாதீங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் யூடியூபர்ஸ் அப்படி சொல்லுவாங்களா? உள்வாங்கி பாசி படர்ந்துருக்கிறது மேலே போய் படுத்து கிடந்தா முருகன் ராத்திரி இறங்கி வந்து வரம் கொடுப்பாராம். இப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கும்பமேளாவை நீங்கள் லைவில் பார்க்கலாம், இந்த அத்திவரதரை நீங்கள் லைவில் பார்க்கலாம். இப்படி கூட்டமாக இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை, அதை லைவில் பார்க்கலாம்ல. அப்படிப்பட்ட ஒரு வசதியை இன்றைக்கு நமக்கு இந்த ஊடகங்களும் இந்த அலைபேசியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். நாம் ஆனால் பயன்படுத்தி கொள்வதில்லை என்பதுதான் வருத்தம். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து இந்த அணியில் சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை இருந்திருக்கக்கூடியவர் ஜானகி. அவங்க நான்லாம் நிறைய நேரத்தில் ஏதாவது சயின்ஸை பற்றியெல்லாம் பேச சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஒரு 10 நிமிஷம் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. சரி, அதையெல்லாம் அப்படியே டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்படிமே. டைப் பண்ணி அப்பவும் புரியாது, நான் அதை விட்டுட்டு வேறு பேசிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்க பேசுகிற மொழி அவங்களுக்கு மட்டும்தான் புரியும்.
அப்படி அதிலேயே எந்த நேரம் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அண்மையில் நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவரை பாராட்டி இளம் சாதனையாளர் அப்படிங்கிற விருதை அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவரை இந்த அணிக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஓகே ஃபோன் நம்ம பயன்படுத்துகிறனால இப்போ மனித வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகே, அடுத்து கல்வி, வியாபாரம், வணிகம் அது போன்ற பல துறைகள்லையும் ஃபோனை வந்து நம்ம தவிர்க்கவே முடியல. ஓகே, ஆனால் ஸோ இதே ஃபோனில் இன்னும் நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் அண்ணா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப் கால் நம்ம பேசி, இல்லை ராஜேஸ்வரி தான் சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் நம்ம பேசி உறவுகளை வந்து நம்மளால் பலப்படுத்த முடியுது அப்படின்னு. நம்ம வந்து இங்கேருந்து கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நட்பை பலப்படுத்துறதுக்காக வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறோம். ஆனால் எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் இருக்க நண்பர்கிட்ட முகம் கொடுத்து நேரில் பேசுகிறோம்? அவங்கக்கிட்டேயும் அதே ஃபோனில் தானே டெக்ஸ்ட் பண்ணுறோம், ரீல்ஸ் அனுப்புகிறோம். ஸோ ஃபோனை யூஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டு ட்ராபேக் நேரடி சந்திப்பு குறையுது. அடுத்து சரி, மாணவர்கள்லாம் வந்து கோவிட் டைமில் ஃபோன் பார்த்து படித்தாங்க, ஃபோன் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்டை டெவலப் பண்ணுச்சு. ஆனால் எத்தனை பேர் ஒழுங்காக எக்ஸாமும் எழுதலை, படிக்கவே இல்லை, அதனால் 10th ஸ்டாண்டர்ட் 11th எல்லாத்தையும் எவ்வளோ பேர் வந்து தடுமாறி இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். அதோடு இல்லாமல் சரி, சின்ன பசங்க தான் எப்படின்னா பெரியவங்க சமைக்கும் போது மற்ற வேலை செய்யும் போதும் ஃபோனை பார்க்குறாங்க. அதனால் அவங்களோட திறன்கள் கம்மியாகுது, வேலையில் கவனமின்மை அதிகமாகுது. இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் ஃபோனில் இருக்குது. சரி, எல்லோரும் ஃபோன்னாலே என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபோனை பார்க்காத, கண் வந்து கெட்டு போயிடும், எல்லோரும் காமனாக கண்ணு கெட்டு போய்டும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கண்ணில் என்னென்னலாம் கெட்டு போயிடும்னு பார்த்தோம்னா, ஆஹா நமக்கும் இந்த ஃபோனுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். கண்ணில் டியர்ஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை அதிகமாக நம்ம ஃபோன் பார்க்க அது வறண்டு போயிடும், அதனால் கண் எரிச்சல் வரும். அது போக ஐ டிஜிட்டல் ஸ்ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் பிளரி விஷன்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான சிம்டம்ஸ்னால நம்ம வந்து பார்வையை இழக்கும் அளவுக்கு தள்ளப்படுறோம். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் ஒரு சின்ன நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வயசு பிள்ளை இருக்கும், வள்ளி அக்கா சொன்ன மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தப்போ, அந்த ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது நம்மளை பார்த்துக்க, நமக்கு என்ன வேணும் வேணான்னு பார்த்து சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. அப்பத்தா, ஐயா, ஆயா எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆயாச்சு. இதுவும் தொழில்நுட்ப வளர்ச்சினால தான். இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட அம்மா அவங்க டெய்லராக இருக்காங்க, அதனால் அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியல. காலையிலேருந்து ஃபோனை கொடுத்துட்றாங்க, சாப்பிடும்போதும் ஃபோன் தான், நைட்டு தான் ஃபோனை வாங்குறாங்க. இதே 2 வருஷம் இப்படியே தொடருது. என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் அவங்க நோட் பண்ண ஆரம்பித்தாங்க, குழந்தை வந்து ஃபோன் வந்து குழந்தை கையில் இல்லைனாலும் குழந்தை இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்க வந்து ஸ்பைனல் மிஸ் அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் தம் சிண்ட்ரோம் இப்படின்ற பல நோய்களால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இவங்களை குணப்படுத்த முடியாது, இவங்க வந்து தூங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவங்க இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதனால் வந்தது? ஃபோன்னால் வந்தது. ஃபோன்னால் வந்ததுன்னு மட்டும் அப்படி சொல்லிட முடியாது. யார் ஃபோனை எப்படி பயன்படுத்தணுன்றதுல தான் இருக்குது, நன்மையும் சரி தீமையும் சரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்னொரு பக்கம் ஃபோனை எடுத்து பார்ப்போமா? நம்ம நடுவர் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, ஓடிபி மூலிமா பேங்க்லேருந்து போயிடுது அப்படின்னு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஆயா அப்பத்தா அவங்கெல்லாம் சிறுக காசை வந்து அரிசி பெட்டகத்துலேயும் தாளிக்கிற பெட்டிலையும் சேர்த்து வச்சு மொத்தமாக போய் ஒரு பொருள் வாங்குவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம அப்படி பண்ணுறதில்ல, பேங்க்கில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ணால் தான் பயன்படுத்த முடியுன்றாங்க. ஸோ நம்ம சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற ஓடிபியை நம்ம சொல்லிடுறோம். திடீர்னு என்ன ஆகிடுது, இருக்கிற எல்லா காசும் மொத்தமாக போயிடுது. அப்போது நம்ம அதே பேங்க்குக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஓடிபியில் காசு போயிடுதுங்க, போயிடுச்சு, வேறு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதே 2 நாள் கழிச்சு நீங்கள் ஓடிபி சொன்னனால தான் போச்சுன்னா அதே கதையை நமக்கு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வேண்டாமே, நம்மளே டைரெக்டாக பேங்க்கில் போய் எடுத்துக்கலாமே. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி பல துறைகள்லையும் இதே மாதிரி தான் நடக்குது. இப்படி தான் பேங்க் ஸ்கேம், நம்ம நிறைய ஸ்கேமர்ஸ் எல்லாம் நடக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு கூகுள், ChatGPT, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாருமே பார்ப்போம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் 7 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் என்ன பண்ணுது, அதே விஷயம் மட்டும்தான் நமக்கு வருது. அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சுல்ல, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். அந்த மாதிரி யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் எல்லாம் போய் சீச்சி என் காதலி ஒரு சீ வந்துருச்சு, 8 பாட்டு மாறிடுச்சு. இருந்தாலும் லைக் அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒன்று தேட போக அதே நமக்கு தொடர்ந்து வந்து நம்ம சுய கட்டுப்பாடோடு இருந்தோம்னா நம்ம எதுலேயும் போய் சிக்கிக்கிறது இல்லை. கொஞ்சம் நம்ம அதெல்லாம் இல்லாமல் விளையாட்டுத்தனமாகவே இருந்தோம்னா பல வகையில் நம்ம சிக்கிக்கிறதா இருக்கு. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த விஷயம் வந்து நான் வந்து ஆக்சுவலி நன்மை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவில் இருந்தேன். ஆனால் திடீர்னு நீங்கள் வந்து தீமையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, தீமையை பற்றி பேச தான் நிறையா இருக்கேன்னு எடுத்தால் எனக்கு வந்து வந்ததெல்லாம் நன்மையாக தான் வருது மைண்டுக்கு. ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேங்க. என்ன நன்மைன்னு மாற்றி பேசுங்கன்னா இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கும் செல்ஃபோன் தான் காரணம். ஆனால் அந்த செல்ஃபோனை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுல தான் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து 3 விஷயம் ஆபத்தான விஷயம் இருக்கும். ஒன்று கத்தி இருக்கும், இன்னொன்று கரண்ட் இருக்கும், இன்னொன்று நெருப்பு இருக்கும். ஆனால் இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்துகிறனால தானே நம்மளோட அன்றாட வாழ்க்கை வந்து நல்லபடியாக நகருது. கரண்ட் இல்லைன்னா 5 நிமிஷம் நம்மளால் வீட்டில் உட்கார முடியுமா? கத்தி இல்லைன்னா காய்கறி கட் பண்ணி ஈஸியாக சமைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி செல்ஃபோன் தான் நம்ம ஒரு நல்ல கருவியாக அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். செல்ஃபோன் தீமை தான், ஆனால் அதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் நம்ம கட்டுப்பாடோடு இருந்தோம்னா எல்லாமே நன்மை தான். ஒரு சீட் எழுதி போட்டு பார்ப்போமா? மகிழ்ச்சி. அந்த மனசு தான் கடவுள் அப்படிம்பாங்கல்ல, நல்லா தான்ப்பா இருக்கு. இருந்தாலும் கூட சில தீமைகளும் இருக்கு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அடுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அவங்க வரும்போது சொன்னாங்க, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான பேச்சாளர்லாம் கிடையாது, ஆனால் நான் நல்லா பேசுவேன். நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரைட்டர் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா எழுதுவேன். நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கவிஞர் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா கவிதை எழுதுவேன். நான் ப்ரொஃபஷ்னலாக கற்று எழுதுகிற ஆள் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லா கற்று எழுதுவேன். இதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டு சூப்பராக சமைப்பேன், வீட்டுக்கு வாங்க சமைச்செல்லாம் தர்றேன்னு இருக்காங்க. நான் வேற போய் டேஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் நாளைக்கு. அதனால் அவங்க நல்லா தான் பேசுவாங்க. வாங்க. அன்னை தமிழுக்கும் நடுவர் உள்ளிட்ட நல்லவைக்கும் இலக்குமி பழனியப்பனின் சிரம் தாழ்ந்த மாலை வணக்கங்கள். இப்போ நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு, பட்டிமன்றத்தோட தலைப்பு பார்த்திங்கன்னா, அலைபேசியால் நன்மைகள் நன்மையா தீமை அதிகமா, எது அதிகம்னு தான் கேட்டிருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசிட்டு போன பாப்பா அருமையாக எங்களுக்கே தீர்ப்பு, நடுவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்களுக்கே சொல்லிட்டாங்க, அவங்களே நன்மைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அவங்க, அதாவது எதிரணியே வந்து எங்களுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அதோட நன்மைகள் இருக்குது. தகவல் தொடர்பாகட்டும், கல்வியாகட்டும், பொழுதுபோக்காகட்டும், வணிகமாகட்டும், அவசர உதவி தேவை எதுனாலும் இன்றைக்கி நமக்கு செல்ஃபோன் இல்லாமல் முடியல. நடுவரே சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நம்ம வந்து நிறுத்தி வச்சோம்னா, செல்ஃபோனை வச்சோம்னா நமக்கு உலகமே எதுவுமே கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு கரண்ட் இல்லைன்னா இன்றைக்கி எப்படி நம்மளால் சர்வைவ் ஆக முடியலையோ அந்த மாதிரி நம்மளால் வந்து இந்த ஃபோன் இல்லைன்னா நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன நன்மை இருக்குது, இதனால் தீமை தான். அந்த பாப்பா என்னமோ நன்மைன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் தீமைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை கல்யாணங்க வாட்ஸ்அப் மூலமாக தாங்க முடியுது. இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா கல்யாணமே பேச முடியல. எத்தனை கல்யாணங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப் எத்தனைங்கிறீங்க. மேட்ரிமோனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம பதியவே வேண்டாம், எல்லாமே செல்ஃபோன்லேயே நம்ம பதிஞ்சிக்க வேண்டியதான். நம்மளை தொடர்பு கொள்வது அவங்க எதில் கொள்கிற, ஃபோனில் தான் கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம வேறு எங்கே நேரடி தொடர்புங்கிறதே கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் தான் பண்ணுறோம். இப்போ வாட்ஸ்அப் மூலமாக, இந்த தொலைபேசி மூலமாக தான் கல்யாணங்கள் நமக்கு நிறையா முடியுது. அது எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோலாம் ஆர்டர் போடுறாங்க. நாங்கள் எத்தனை பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை சொல்லுங்கள். அது நன்மை தானே. இன்றைக்கி ஸ்விக்கி, சொமேட்டோ இல்லைன்னா எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணுறதுனால
தோசைக்கு 20 ரூபாய் ஜாஸ்தி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, 2 தடவை டாக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி சோம்பேறியாகவும் நீங்கள் தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பே பண்ணுறதெல்லாம் வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. நீங்கள் அதோட நன்மையாக தான் நீங்கள் நினைக்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்றைக்கி காலங்காத்தால் கண்ணு முழிக்கையில் நம்ம வாசலில் கோலம் போட வரும்போதே ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துடுறாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். இந்த கொரோனா காலத்தில் கோவிட் வந்ததுக்கப்புறம் இப்படி உலகமே புரட்டி போட்டுச்சு. அப்போ இந்த செல்ஃபோன்லேன்னா நம்மளால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. யாராவது சொல்லுங்கள், வீட்டை விட்டு வெளியில் போக முடிஞ்சா? நம்ம எதுவுமே வெளியில் போக முடியல. எல்லாமே ஆன்லைன் மூலமாக பண்ணோம். அதுவும் நம்ம ஃபோன் மூலமாகவே பண்ணோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமை வாங்கிக்கிட்டு இத்தனை பிள்ளைங்க இப்படி வந்து பேசுகிறாங்களே, அது தீமைன்னு. நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு சவரட்னையாக சாப்பிட்டுக்கிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டுற வேலையே இல்லை. அது எங்களுக்கு நன்மை. அம்மாக்களுக்கு அது எவ்வளோ நன்மை தெரியுமா? நாங்கள் கோவிட் காலத்தில் ஸ்கூலுக்கும் லஞ்சு கட்டலை, ஆஃபீஸ்க்கும் லஞ்சு கட்டலை. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் வந்து சொன்னாங்க, ஆசிரியர்கள்லாம் ஸ்கூலுக்கு போனால் நேரடியாக நம்ம பேசினா அப்படின்னு. இன்றைக்கி நேரடியாக பிள்ளைங்களை ஆசிரியர்கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்பவே பயமாக இருக்குங்க. எங்கே பொம்பளை பிள்ளைங்களை அனுப்ப முடியுதா? பாலியல் தொல்லை அதெல்லாம் வந்து நன்மையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே படிச்சுட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆன்லைனில் இன்றைக்கி பிள்ளைங்க வந்து அவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களே சொன்னாங்க, நன்மை அதிகம் இருக்குது. அது உன் கையில் தானே இருக்குது, நீ பார்க்குறதுல தான் இருக்குது. அப்போ என்ன நினைக்கணும், உன்னோடைய அறிவை நீ வளர்த்துக்க. நல்லது எது தீயது எதுன்னு உனக்கு பிரித்து பார்க்க தெரியாதா? அப்போ நன்மையை மட்டும் எடுத்துக்க. இப்போ அன்னப்பட்சி என்ன பண்ணுது, பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அதை பாலை மட்டும் எடுக்கு, பாலை தனியாக தண்ணியை தனியாக பிரிக்குது. நீ நன்மை எதுவோ தீமை எதுவோன்னு உனக்கு தெரியும் போது நீ பிரித்து எடுத்துக்கோ. நீ ஏன் அதை வந்து தீமையை எடுத்துக்கிட்டு அதுதான் ஜாஸ்தியாக இருக்கு அதுதான் ஜாஸ்தியாக இருக்குங்கிற? அடிப்படை நன்மை தான் அதில் அதிகம் இருக்கிறது. இன்றைக்கி காவலன் ஆப் வந்திருக்குங்க. பொம்பளைங்க நம்ம எல்லோரும் வெளியில் போக முடியுதுல்ல, அந்த ஆப்பை தட்டி விட்டுட்டு நீ ஆட்டோவில் தனியாக கூட போகலாம், எந்த கவலையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது பெண்கள் சமுதாயத்துக்கு இது வந்து கண்டிப்பாக இப்போ பெண்கள் தினத்தில் சிறப்பு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. நம்ம இதை சொல்லி தான் ஆகணும். பெண்களுக்கு இது மூலமாக நிறைய நன்மைகள் தான் நமக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சி ஆப்பு, நம்ம அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. நீங்கள்லாம் போட்டால் நம்ம அண்ணாச்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அண்ணாச்சி ஆப் ஆரம்பி, அண்ணாச்சி ஆப் ஆரம்பிச்சின்னா உன் ஆப்பில் நாங்களும் போட்டு போகிறோம். ஏன் அமேசான்லேயும் ஸ்விக்கியில் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் போடுறோம். அண்ணாச்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து நீ ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசானே இல்லாமல் அண்ணாச்சி ஆப்லேயே பண்ணிட்டு போகலாமே. இதனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதை சூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அப்புறம் அவங்க வந்து வள்ளுவனோட குரல் அடி மாதிரி 2 அடி தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குரல் சொல்லிட்டு போனாங்க. என்னதான் சொன்னாலும் நீங்கள் குரல் வடிவில் சொன்னாலும் குரலோ கத்தி சொன்னாலும் அதாவது மொபைல் ஃபோனோட நன்மைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் கூகுள் மேப் இப்போ வந்திருப்பாங்க. எதிரணியில் இருக்க சின்னாஞ்செட்டி அண்ணாமலையே நமக்கு லொக்கேஷன் மேப் அனுப்ப சொல்லி தான் இங்கே வந்திருப்பாங்க. அவங்களே பாருங்கள், பக்கத்தில் ஃபோனில் அந்த லொக்கேஷன் மேப் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி யாரையுமே ரீச் பண்ண முடியல. நீங்கள் ஃபோன் இல்லைன்னா யாராவது எங்கேயாவது வெளியில் போக முடியுதா? உடனே நம்ம சொல்கிறோம், ஏன் ஆச்சி எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். உடனே சொல்கிறோம், லொக்கேஷன் மேப் அனுப்பிடுங்க ஆச்சி. உடனே லொக்கேஷன் மேப் அனுப்புகிறாங்க. நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடும். யாரோட தயவும் இப்போ நமக்கு தேவையே இல்லைங்க. இந்த ஆப்பெல்லாம் நமக்கு வந்து இது வந்து வரமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த ஃபோனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடி இப்போ நீங்கள் கோவிட் செட்டப்பில் இருந்து பார்த்துட்டு இப்போ நம்ம அவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா அண்டை நாடாயிருச்சு, அதாவது அடுத்த வீடு அண்டை நாடாயிருச்சு, அமெரிக்கா வந்து இதாகிடுச்சு, பக்கத்து வீடாகிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம பார்க்கறதுனால. நான் என்ன சொல்கிறேன், கோவிடுக்கு அப்புறம் ஒருத்தர் நேரடி தொடர்பு வேண்டான்னு தானே சொல்கிறாங்க. அது ஏன் நம்ம போய் அடுத்த வீட்டில் அனாவசியமாக நம்ம போய் எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கணும்? நான் சொல்கிறது கோவிடை மட்டும் இல்லை, செய்தியை பரப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வந்து நமக்கு இப்போ நம்ம ஆட்சி மாதிரி இல்லை, பெண்களே பொதுவாக காசிப்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கோவிடுக்கு அப்புறம் நம்ம தள்ளியே இருந்துக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம போய் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை சேனல், நடுவரே பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க, நிறைய சமூக ஊடகங்களில் அவங்க வந்து தயாரிப்பாளராக இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. ஆனால் அதனால் நடுவர் நமக்கு நல்ல தீர்ப்பை தான் சொல்லுவாங்க, நன்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதிலே புழங்கிக்கிட்டு இருக்கவங்கள அவங்களுக்கு தெரியாதா என்ன அதை பற்றினது. அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து நோய் வந்துருச்சு. எத்தனை குழந்தைக்குங்க அந்த நோய் வந்துச்சு? எத்தனை குழந்தைக்கு வந்துச்சு?
நன்மை அதிகமா தீமை அதிகமான்னு கேட்கல, நன்மை தானே அதிகம். பிள்ளைங்க கிளாஸ் எல்லாம் கவனிச்சாங்க. இப்போ கோவிட் டயத்தில் எந்த பிள்ளைக்காவது ஃபோன் இல்லாமல் இருந்துச்சா சொல்லுங்கள்? நம்மளே வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அதுக்கு நோய் வருதுன்னா நோய் வராமல், அந்த நோய் ஒரு நோயை தடுக்கத்தான் இன்னொரு நோய் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அதை வாங்கி கொடுத்தோம். இப்போ அது வாங்கினா இன்னொரு நோய் வாங்கினா மருந்து தான் வாங்கி கொடுக்கணும். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஸோ இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று போனால் ஒன்று வருது, கத்தி போனால் வாள் வருது. இந்த வைரஸ் போனால் அந்த வைரஸ் வருதுங்கிறேன், அந்த வைரஸ் போனால் இந்த வைரஸ் வருதுங்கிறேன். அதுக்கு ஒரே மாற்று நம்ம மருந்தை தான் மாற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால் நீங்கள் அதை சொல்லணும். அப்புறம் நிறைவாக எப்போவுமே ஒரு தோற்று போகிற அணி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்பீக்கரை போட்டு மேக்கப் பண்ணிடுவாங்க. பார்ட்டி இப்போ ஒரு கட்சியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம தோற்று போக போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரை போட்டு மேக்கப் பண்ணி ஓட்டெல்லாம் வாங்க பார்ப்பாங்க. இப்போ எதிரணியும் அதே மாதிரி தான் அடுத்து வரப்போகிற ஸ்டார் ஸ்பீக்கரை வச்சு அவங்க அதுக்கு ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம நடுவர் அதுக்கெல்லாம் மயங்குறவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரும் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர். எப்போவுமே அவர் அந்த ஊடகத்திலே இருக்கிறதுனால ஃபோன் இல்லாமல் அவரால், ஒரு ஃபோனில் 2 ஃபோன் வச்சுருக்காரு பக்கத்திலே. ஸோ ஃபோன் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதனால் எப்போவுமே நடுவர் ஒரு நல்ல தீர்ப்பு, நடுவருங்கிறவங்க நல்ல தீர்ப்பு தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுடைய நடுவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் அவர் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அவரால். ஏன்னா அவரோடைய ஷார்ட்ஸே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை அதுக்கு தீமைன்னு சொன்னாங்கன்னா அவருக்கே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதனால் அவர் நமக்கான ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் எல்லார்ட்டையும் விடை பெற்று நன்றி சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு சத்தியமாக உங்களை நிறுத்த சொல்லணுங்கிற எண்ணமே வரல. ஏன் தெரியுமா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணுவீங்க நான் ஒன்று சொன்னேன்னா. ஏன்னா அவங்க பேசினது எனக்கு ஒரு பேச்சாளர் பேசின மாதிரி இல்லை. கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் கேட்டால் எங்கள் அம்மா வீட்டில் திட்டுற மாதிரி இருந்துச்சா. நான்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். வீட்டில் கரண்ட்டு போயிடும், என்ன சொல்லி திட்டுறதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நீ ஃபோனை பார்த்துருக்காமல் இருந்திருந்தீங்கன்னா கரண்ட்டு போயிருக்குமா? ஏன் நான் ஃபோன் பார்த்ததுக்கு கரண்ட்டு போனதுக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி என்ன வேண்டாலும் சொல்லுங்கள், ஃபோன் நல்லது தான் அப்படின்னு அவங்க பேசினாங்கல்ல. அப்படியே எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு திட்டுற மாதிரியே இருந்துச்சு. அப்போ ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே உங்களுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளில் ஒருத்தர். ஏன்னா பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மதுரைக்காரங்க பேசுகிறது கேட்டிருக்கீங்களா? அவங்க இவங்கன்னு பேசுவாங்க, ஆனால் வெளியில் வரும்போது அப்படி பேச மாட்டாங்க. கோயம்புத்தூர்காரங்க அவங்க இவங்கன்னு பேசுவாங்க, ஆனால் வெளியில் வரும்போது அப்படி பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் யார் அப்படின்னு என்னை காட்டிக்கிறதுல எனக்கு ஒரு தயக்கம் இல்லையா? ஆனால் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இருக்கும்போது நம்மளால் நிறுத்த முடியாது. 2 மதுரைக்காரர் சேர்ந்தான்னு வைங்க, அவங்க இவங்க காபரா கொடுக்கா இறங்கிடுவாங்க. அப்போ அவங்க பாருங்க, ஒரு மேடை, ஒரு பேச்சாளராக அவங்க பேசலை, உங்களில் ஒருத்தராக இருந்து நம்மளில் ஒருத்தராக இருந்து அவங்க மனசில் இருக்க விஷயங்களை அப்படியே சொன்னது இருந்துச்சுல்ல, எல்லோருமே உண்மையிலே மனசு விட்டு சிரித்தோம். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பட்டிமண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளர், இந்த அணிக்கும் அவர் தான் நிறைவு பேச்சாளர். அவங்க ஸ்டார் பேச்சாளர் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், இல்லை நான் சொல்லுவேன், உட்காருங்க. அவர் நிறைய தொலைக்காட்சிகளில் தொடர்ந்து பேசுகிறார். அவரும் கூட அந்த தமிழெங்கள் உயிர்மை நிகழ்ச்சியில் அவர் பேசினார். அந்த ஷூட் நடக்கும்போது நானும் இருந்தேன். மரியாதைக்குரிய ஐயா மணிகண்டன் அவர்கள், இன்றைக்கு நிறைய பிரபலமான கோயில்களில் வர்ணனை அவர் தான் பண்ணுவார். இன்னும் 2 ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ நிகழ்ச்சி நடக்குது, இவர் பேசி முடிக்கிறாரு. அப்படியே ஒரு உருக்கமான தலைப்பில் அவர் பேசினார். பேசி முடிச்சுட்டு வந்தோடனே பொதுவாக பேசுகிற ஆளு கண்கலங்களாம். அப்படி நம்ம ஒரு உருக்கமான செய்தி சொல்லிட்டு கேட்டு யாராவது கனெக்ட் ஆகி, ஆனால் அவர் பேசி முடித்தோடனே நானும் அந்த இடத்தில் இருந்தேன். மரியாதைக்குரிய ஐயா மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய கண்ணை கசக்கியபடி தான் அவருக்கு தீர்ப்பை சொன்னார். அவ்வளவு சிறப்பாக உருக்கமான ஒரு பேச்சை கொடுத்தார். அது ஒரு அழகான கதையை சொல்லி அந்த பேச்சை சிறப்பாக சொன்னார். அந்த ஒரு துளி அவர் வடித்த அந்த ஆனந்த கண்ணீர், அவருடைய இதயத்தை உருக்கி அந்த ஒரு வார்த்தை போதாது அவரை அறிமுகப்படுத்துவதற்கு. நான் நிறைய வார்த்தைகளை சொல்லி ஒருவரை அறிமுகப்படுத்துவதை விட இதை சொன்னால் ஆகச் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவரை அன்போடு பேச அழைக்கிறேன். மாணிக்க நாச்சியவள் மாண்பாய் வீட்டிற்கும் அழகிய ஊராம் கன்றமாணிக்கம் தனில் பிறந்து கோநாச்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வரும் மதுரையம் பதியில் வளர்ந்து
டாக்டர் முத்தலகப்ப செட்டியார், காமாட்சி ஆச்சி இவர்களால் வளர்க்கப்பட்ட கனிவான பேரன் இந்த அண்ணாமலை சின்னாஞ்செட்டியின் அன்பான வணக்கங்கள். நடுவர் முன்னாடியே சொன்ன மாதிரி நானும் எவ்வளவோ மேடையில் பேசியிருக்கேன். எனக்கு அம்பத்தூரில் பேசுகிறதுனா எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்தில் பேசுகிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. நானும் 3வது தடவை ஹாட்ரிக், நடுவரே நல்லா நோட் பண்ணிக்கணும், நானும் ஹாட்ரிக்காக இங்கே பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடை அம்பத்தூர் மேடை. அது இல்லை சிறப்பு, நாங்கள்லாம் ஹேட்ரிக்காக பேசுகிறது இல்லை சிறப்பு. ஏன்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் பேசுறது, அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் உட்காந்து கேட்குறது இல்லையா? நம்முடைய தென்கட்சி சாமிநாதனுக்கு மற்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு. ஏன்னா 25 ஆண்டுகளை கடந்து தினமும் காலையில் இன்று ஒரு தகவல்னு அவர் பேசினார். ஆனால் என்ன தெரியுமா சிறப்பு, 25 ஆண்டுகளும் மக்கள் ரேடியோ ஆன் பண்ணி அவர் பேசினதை கேட்டாங்க. அப்போ நாங்கள் 3 தடவை பேசினது இல்லை சிறப்பு, 3 தடவை இதே மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டே, போன தடவை சொன்ன ஜோக்கையே திருப்பி சொன்னாலும் நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது கைதட்டி சிரிச்சிங்கல்ல, அதுதான் அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ரைட், நான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே உட்காந்து. தலைப்புக்கு போகிற முறை சொல்லிடுவோம். செட்டிநாடு, அதுவும் இது சின்ன செட்டிநாடு இல்லையா? செட்டிநாடு சிக்கனத்திற்கு ரொம்ப பேர் போனதும் தெரியும். ஆனால் எல்லாரும் உங்கள் கைத்தட்டல்களை சிக்கனத்தை காட்டுறீங்களே பாருங்க. ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அதனால தான் அமெரிக்கான்னு சொல்கிறேன். நானும் அந்த ஆய்வு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்கிறாங்க 2 சொட்டு ரத்தம் 3 சொட்டு ரத்தம் லிட்டரில் ரத்தம் ஊறும்லாம் சொல்கிறாங்க. எந்த ஆய்வுன்னு தான் தெரியல. நான் ரத்தத்தை பற்றி சொல்லலை, அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் உண்மையிலே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சு, யாரெல்லாம் நல்லா கை தட்டுறீங்களோ நல்லா முடி வளருமா. யாருக்கெல்லாம் நல்லா முடி வளரணுமோ நல்லா கை தட்டுங்க. அண்ணாமலைக்காக கை தட்டலானும் நல்லா கருகருன்னு முடி வளரணும்னு கை தட்டுங்க. சரியா? தலைப்புக்கு போயிடலாம். சிம்பிள் தலைப்பு. ஆச்சி பயந்துனால உட்காந்து நட்டிங்கிட்டு இருந்தேன். ஆத்தாடி ஆத்தே, அடுத்து நம்மள பேச போகிறோம், என்னத்தை பேசுறது, பேசாட்டுக்கு நான் ஒத்துக்கலாம், நன்மையினே பேசிடலாம் அப்படின்னா அதுதான் கிடையாது. ஆச்சி ரொம்ப அருமையாக பேசுறீங்க, ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூடாக இருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. அவ்வளவு சூடாக வந்து பேசிட்டு போயிருக்காங்க. சொல்கிறாங்க, நான் எவ்வளவு திருமணங்கள் வந்து ஃபோனில் முடியுது தெரியுமா, எவ்வளவு திருமணங்கள் ஃபோனில் முடியுது தெரியுமா. இதே செட்டிநாட்டில் நான் கேட்குறேன், எல்லாரும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் வைப்பீங்க, பேசி எல்லாம் முடிச்சிருவீங்க, முடிச்சுட்டு உங்கள் தாய பிள்ளைக்கு இதே நீங்கள் சொல்கிற ஃபோனில் பத்திரிக்கையை அனுப்பிட்டு ஒரு தடவை கூட நேரில் போய் கூப்பிடாமல் இருங்க. நன்மைன்னு பேசுகிறவங்க, நன்மை தானே, சிம்பிளுங்க. பெட்ரோல் செலவு, போய் அலையணும், கூகுள் மேப்பில் போய் வீடை தேடணும், சொந்தக்காரவங்க வீட்டுக்கெலாம் போகணும், போய் கண்டது கழியதை திங்கணும், எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, நம்ம மகளுக்கு கல்யாணம் அவசியம் வந்துருங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் கல்யாணத்துக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா இப்போவே உங்கள் அன்னைக்கு நான் வந்து உட்காந்துறேன், ஆச்சு உங்கள் பக்கத்தில் எனக்கு இடத்த போடுங்க. முடியாதுல்ல? நாங்களும் என்ன சொல்ல வரோம், அவங்க சொன்னதான் நானும் திரும்ப சொல்ல போகிறேன். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் நோட், ஏன்னா குறிப்பு இல்லாமல் எங்கேயுமே பேசக்கூடாது. நான் குறிப்பில் எழுதி வச்சுருந்தேன் ஒரு சில பாயிண்ட், எல்லாரும் பேசிட்டாங்க. சரி, இந்த பாயிண்ட்டு வள்ளி பேசிடுச்சு, அந்த பாயிண்ட்டு தலைவர் பேசிட்டார் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்ட்டை அடிச்சுட்டு வந்தால் கடைசியில் நன்றி வணக்கம் இது மட்டும்தான் என்னோட குறிப்பில் இருக்குது. அப்படி பேசிட்டு நான் உட்கார மாட்டேன்ல, ஏன்னா நான் பேசுகிற மேடை அப்படிப்பட்ட மேடை, எனக்கு ரொம்ப நெருக்கமான மேடை. நான் சொல்லிட்டேன், லைக் அவங்க என்ன சொல்கிறாங்க, மருந்து சாப்பிடுங்க, மருந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம், மருந்து சாப்பிட்டா ஆச்சி மருந்து சாப்பிட்டா நல்லது தான், மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இருக்கே, அதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா, அதை தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், எங்கள் பக்கத்து வீடு. அந்த அண்ணன் என்ன பேசினாலும் கருமம் எங்கள் வீட்டில் அது கேட்குது. அதான் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை. அந்த அண்ணனுக்கும் அந்த அன்னைக்கு ஏதோ சண்டை போல். நான் அப்போ தான் வெளியிலேருந்து வந்தேன் வீட்டுக்குள்ளே. இந்த அண்ணன் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். நான் சும்மா எங்கள் வீட்டுக்குள்ளே செவனேன்னு போய் உட்காந்துருக்கலாம், நம்ம தான் பெரிய இதுவாச்சே. போய் அண்ணே என்னண்ணே உங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அந்த அண்ணே சொல்கிறார். அந்த அண்ணே சொல்கிறதோட அந்த அண்ணி பொங்கி எந்திரிச்சு, அண்ணாமலை நீனே கேளு, நான் அருமையாக ஒரு ரசம் வச்சுருந்தேன் அண்ணாமலை,
அருமையான ஒரு ரசம். இவருக்கு பிடிக்கும்னு புளியை கம்மியாக போட்டு தக்காளியை அதிகமாக போட்டு அப்படிலாம் ரசம் வச்சா இவர் நான் சாப்பிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த அண்ணி சொல்கிறத நல்லா கேட்கணும். ஃபோனை பார்த்துக்கிட்டு ரசத்தை ஊற்றுறது போல நான் கை கழுவுன தண்ணியை ஊற்றிட்டார் அண்ணாமலை. இவர் உடனே எனக்குன்னு அது கூடயா தெரியாது, நான் ஃபோனை பார்த்து நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ யூடியூப்பை பார்த்து ரசம் வைக்காத, நீ வச்ச ரசம் கை கழுவுற தண்ணி மாதிரி தான் இருக்குது, அதனால தான் நான் அதை எடுத்து சிம்பாலிக்காக ஊற்றி சாப்பிட்டேன். ஏங்க இதில் நான் பிரச்சனை, நான் ரசத்துக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தது நல்லதுன்னு சொல்லவா, அண்ணே நீங்கள் தப்பாக ஊற்றுனது உங்கள் தப்புன்னு சொல்லவா? இப்படி இந்த ஃபோன் பல குழப்பங்களை குடும்பத்தில் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் ஒன்று இருக்குது, ஒரு ஆள் பார்வையை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்க நல்லா பார்க்குறாங்களா, இவங்க எப்படி பார்க்குறாங்க, எந்த நோக்கத்தோடு பார்க்குறாங்கன்னு இவங்க பார்வையை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்க சமூகம் நம்ம கண்கள் தப்பாக பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மக்கிட்ட இருக்க எல்லாரோட கேமராவும் ஃபோனில் இருக்க கேமராவும் தப்பாக பார்க்குதுன்னா உங்கள் ஃபோனோட கேமராவோ யாரோ ஒரு ஆளை தப்பாக பார்த்து கடைசியில் அவங்க குடும்பம் இந்த வலைதளங்களால சீரழிகிறது நன்மையா தீமையா? இதுதான் எங்கள் கேள்வி. நீங்கள் பண்ணுற தப்புனால யாரோ ஒரு அப்பாவி எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்க இன்னமும் இந்த சமுதாயத்தில் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு மறக்க முடியாது. ஈஸ்வர் சொன்னாங்க, நாளை குழந்தைகள் செல்ஃபோன் குழந்தைகளை அருமையாக வளர்க்குதான். எனக்கு நெஞ்சு வலி. எந்த ஊரில் நான் கேட்குறேன், எந்த ஊரில் செல்ஃபோன் குழந்தைகளை வளர்த்துச்சு? டாக்டர் எல்லாரும் சொல்கிறாங்க, எந்த குழந்தைக்கு இப்போ 1 வயசு வரைக்கும் இருக்க, பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த குழந்தைகளுக்குமே நீங்கள் ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது ஆர்டிசம்னு ஒரு நோய் யாருக்குமே முன்னாடி ஆர்டிசம்னா என்னன்னே தெரியாது. இந்த ஃபோன் எப்போ வந்துச்சோ இந்த பசங்கள்லாம் சின்ன மாட்டேனுது என் பிள்ளைன்னு அப்படி முன்னாடி இப்படி வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ கோகோ மிலன் பார்த்தா தான் என் பிள்ளை சாப்பிடும். கோகோ மிலனில் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்போது இப்படிலாம் இந்த ஆர்டிசம்ன்ற நோய்க்கு இந்த ஃபோன் தான் வித்தாகுதுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆட்சி சொன்னாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறேன். அதனால் இந்த ஆட்சி சொன்னாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு எவ்வளோ நன்மை தருது. நான் சொல்கிறேன், சத்தியமாக நான் ஆஃபீஸில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லை. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்க்குறவனுக்கு தான் அதோட வழி தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள், காலையில் நான் எந்திரிச்சோன்னே அமெரிக்கா கிளைண்ட்டுக்கிட்ட ஹாய் ஜான் ஹாப்பி மார்னிங் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஆப்பை ஊற்றி வச்சுருக்கேன், நம்மளை சாப்பிடு. அவனுக்கு நான் ஆபத்துனா என்னென்னு விளக்க வேணாம், இல்லோட என்னோட ப்ராஜெக்டில் இருக்க பக்ஸை விளக்க வேணாம். நான் இப்படி பல குழப்பங்களில் இந்த வாழ்க்கை போயிட்டுருக்கு. எதை வச்சு நீங்கள்லாம் நன்மைன்னு பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. முன்னாடிலாம் நம்ம கேட்போம்ல, நல்லா முன்னாடி இந்த சோப்பு விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த சோப்பு விளம்பரம்லாம். அப்போ நம்ம பார்க்குற ஆள்கிட்டலாம் கேட்போம், நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க, லக்ஸா ஹமாமா அப்படிலாம். ஆனால் இப்போ என்ன சோப்பு யூஸ் பண்ணுறோன்னு கேட்குற காலம் போய் நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற காலம்தான் வந்திருக்கு. முன்னாடிலாம் நடுவர் அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கல்யாணத்துக்கெலாம் போயிருப்போம். போனால் என்ன கேட்பாங்க, இப்போ உங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் வரப்போகுது, உங்கள் வீட்டில் வர தாய பிள்ளைட்டெலாம் என்ன கேட்பாங்க? வீட்டுக்கு வந்தவங்க நீங்களே யோசிச்சிருப்பீங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா நடுவர் தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்போம்? கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வெளிநாட்டில் இருந்தாங்களாம் இவங்க மகன் என்ன பண்ணாங்க அப்படிலாம் கேட்போம். அந்த காலம்லாம் போய் இப்போ குச்சி பென் சார்ஜர் இருக்கா, பட்டை பென் சார்ஜர் இருக்கா, லைட்டனிங் சார்ஜர் இருக்கா, சி டைப் சார்ஜ் இல்லைன்னா இவங்களுக்கு அப்படியே வேர்த்து போயிடுது. ஆட்சிக்கெலாம் பாக்கியலட்சுமி 7 மணிக்கு மாற்றிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலை, இவங்க வேறு பட்டிமன்றத்தில் உட்கார வச்சுருக்காங்களே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறனால ஆட்சி பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எல்லா நாடகத்தையும் தவறாமல் பார்த்துருவாங்க. அப்போது இந்த நிலமையில் நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு. அது யாருக்குமே தெரியலை. நாங்களும் சொல்கிறோம் நல்லது இருக்குது, ஆனால் அதிகமான சைடு எஃபெக்ட் தரக்கூடிய கெட்டது இருக்குது. அது சின்ன கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையே பிரட்டி போடுனா அந்த கெட்டது எதற்கு இந்த செல்ஃபோனை நம்ம ரொம்ப பயன்படுத்தணும். மிகுதியாக தலைப்பே நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மிகுதியான இது தர்றது எதுன்னா தலைப்பே. அப்புறம் பார்த்தீங்கன்னா
முன்னாடிலாம் வந்து நமக்கு வந்து ஒரு இன்னொன்று, நான் இதை சொல்லாமல் நிறைவு செஞ்சால் நான் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த பேசினவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்களா, ஜூம் ஆன்லைனில் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணோம், ஜூமில் வந்து எங்களுக்கு எங்கள் வகுப்பாசிரியர் எங்களுக்கு வந்து அவ்வளவு அருமையாக பாடம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எப்படிலாம் பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. இதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிட் வந்தோடனே ஒரு அண்ணன் வந்து அவங்க மகனுக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பையன் அடம் பிடிச்சி 15,000 ரூபாய்க்கு நான் வந்து ரொம்ப படிக்கிற பையனாக்கும், நான் வந்து ஃபோன் இல்லாமல் என்னால் எப்படி படிக்க முடியும், என் படிப்பை நீங்கள் தான் கெடுக்கிறீங்கன்னு அவருக்கு பயம். ஐயோயோ நம்ம பையன் படிப்பை நம்மளே கெடுக்கக்கூடாதுன்னு ஃபோனை வாங்கி கொடுத்தா 2 நாள் படித்தாங்க. நல்லா கேட்கணும், 3ஆவது நாள் பார்த்தா கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா கேம் விளாண்டுக்கிட்டு இருக்க? அப்பா பிடி பீரியட்ப்பா ஸ்கூலில். அப்போது நம்ம இந்த பசங்க வந்து இந்த ஃபோனை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த மிகுதியான பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். நிறைவாக நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டியார்களுக்கெலாம் வந்து ஒரு 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 இது இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எதமாச்சும் ஒன்று தெரியாமல் கிளிக் பண்ணி பல லட்சம், 40 லட்சம் போச்சுன்றாங்க, 50 லட்சம் போச்சுன்றாங்க. எத்தனை குடும்பங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால நடு வீதிக்கு வந்திருக்கும், அந்த குடும்பத்துக்காரவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். அதனால் இந்த 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 செல்ஃபோன் எல்லாமே நல்லது இருக்குது, அதை விட அதிகமான தீமை தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்களை அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. யதார்த்தமான நகைச்சுவைகளை சொல்லி நம்ம எல்லாம் சிரிக்க வச்சாரு. சில வலிக்கும் உண்மைகளை சொல்லி நம்மை சிந்திக்கவும் வச்சாரு இல்லையா? இன்றைக்கு கேமராக்களே வந்து சில பேருடைய கண்களாக மாறி இருக்கிறது, அது எவ்வளோ பெரிய வேதனையையும் வலியையும் தருகிறது அப்படின்னு அவர் சொன்னது நம்மை சிந்திக்கவும் வைத்தது, சிரிக்கவும் வைத்தது. அப்படி சிறப்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணாமலை சின்னாஞ்செட்டி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இப்போ 8 பேர், பொதுவாக 3 பேர் பேசுவாங்க, இந்த சைடு 3 பேர், 6 பேர் தான் பேசுவாங்க. சரி, புதுமையாக 8 பேர் பேசுங்க அப்படின்னா பேசிட்டாங்க. 8 பேருமே ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய கைதட்டலின் மூலமாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த இனிய நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், இந்த இனிய நிகழ்வு நடப்பதற்கு தேவையான சின்ன வேலையிலிருந்து, வேலையில் சின்ன வேலை பெரிய வேலைன்னு கிடையாது, எல்லாமே வேலை தான். அப்படி எல்லா வேலையும் பார்த்து இன்றைக்கு இந்த இனிய நிகழ்வு இவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்குன்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கும், இங்கே இந்த இனிய நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முத்துராமன் அவர்களுக்கும், அங்கிள் இங்கே இருக்கிறாங்க சிவசுப்பிரமணியன் அவங்களுக்கும், அவருடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி, நம்முடைய பகுதியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் அதில் பதிவு செய்கிறாங்க. கோவில் திருவிழாக்களும் ஆகட்டும் சரி, இது போன்ற மேடை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே அவர்கள் பதிவு செய்கிறார். அவர்களுக்கும், இங்கே பேசிய எல்லோருக்கும், ஒரு நேரம் அமர்ந்து கேட்டவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிறவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இவங்க வந்து ரொம்ப நேரமாக இருக்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சியை இன்னும் ரொம்ப நேரம் ஆக்க விரும்பலை. என்னுடைய தீர்ப்பை அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இவங்க எல்லோருமே ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரு கையிலையுமே செல்ஃபோன் இருக்கு இல்லையா? எல்லாருமே செல்ஃபோன் வச்சிருக்கிறாங்க. தீமைன்னு பேசுகிறவங்க எல்லாரும் செல்ஃபோன் வச்சிருக்கிறாங்க. எங்கள் கையிலே இப்படி பெரிய பெரிய செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தீமைன்னு பேசலாமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஒரு தடவை என்ன, கண்ணதாசன் பேசுகிறாரு. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன தெரியும்ல? குடும்ப கட்டுப்பாடு தேவையா இல்லையான்னு தலைப்பு. தேவைன்னு கண்ணதாசன் பேசுகிறாரு. எதிரணியில் பேசினவர் கண்ணதாசனை பார்த்து சொல்கிறாரு, ஏங்க ஊர்லேயே குடும்ப கட்டுப்பாடு தேவையா இல்லையான்னு பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரே ஆள் கண்ணதாசன் தான். ஏன்னா கண்ணதாசனுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டாரு. இப்போ கண்ணதாசன் பேச வர்றாரு. அவர் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே குடும்ப கட்டுப்பாடு தேவையா இல்லையான்னு பேசுவதற்கு ஒரே தகுதியுடைய ஆண்மகன் நான் மட்டும்தான். ஏன்னா நிறைய குழந்தைகள் பிறந்தா என்னென்ன கஷ்டம்லாம் வரும்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னாராம். அப்போ பயன்படுத்துகிறவர்களுக்கு தானே கஷ்டம் தெரியும் இல்லையா? இப்போ அது ஒரு விஷயம். அடுத்து சொன்னாங்க, ஃபோன் இன்றைக்கு ஒரு ப்ரெஸ்டீஜாக மாறி இருக்கு அப்படிங்கிறத ஒரு குறைபாடாக சொன்னாங்க. ஆனால் நான் அதை குறைபாடாக பார்க்கலை, நான் அதை வந்து ஒரு நிறையாக தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கிளைண்ட்டை சந்திக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் போடுகிற சட்டை உங்களை யார் என்று சொல்கிறது, நீங்கள் போட்டிருக்கிற பேண்ட் உங்களை யாருன்னு சொல்லுது, நீங்கள் போட்டிருக்கிற ஷூ அல்லது உங்களுடைய செப்பலுடைய விலை நீங்கள் யார் என்பதை சொல்லுகிறது, நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்சுடைய பிராண்ட்
அது ஸ்விஸ் பிராண்டாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் போய் இறங்குகிற வாகனம் எந்த வாகனம் என்பது உங்களை முடிவு செய்கிறது. அப்ப நீங்கள் கையில் கட்டியிருக்கிற கடிகாரம், நீங்க போட்டிருக்கிற சட்டை பேண்ட், நீங்க போட்டிருக்கிற ஷூ, கண்ணில் போட்டிருக்கிற கண்ணாடி, சட்டை பையில் வைத்திருக்கிற பேனா உட்பட எல்லாமே நீங்கள் யார் என்பதை சொல்லும். அப்படின்னா நீங்கள் கையில் வைத்திருக்கிற ஒரு கூகுள் பிக்சல் போனோ அல்லது நீங்கள் கையில் வைத்திருக்கிற ஒரு ஐபோனும் நீங்கள் யார் என்பதை சொல்லும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு உலகம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு கிளைண்ட்டை சந்திக்க போறேன், அவருக்கும் எனக்குமான பிஸ்னஸ் 1 கோடி ரூபாய்க்கானது. அவர் என்னை நம்பி அந்த 1 கோடி ரூபாயை தரணும். அந்த 1 கோடி ரூபாயை ஹேண்டில் பண்றதற்கு தகுதியான ஆள் நான் என்பதை எது சொல்லும்? நான் பயன்படுத்துகிற பொருட்கள் தான் சொல்லும். இவன்கிட்ட கொடுக்கலாம், இவன் கண்டிப்பா அதை சரியா பயன்படுத்திடுவான் அப்படின்னு அந்த போனும் அந்த வாட்சும் சொல்லும்னா, அப்படி தொழில் செய்கிறவர்கள் அதை வைத்துக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை. அந்த போன் ஒரு பிரஸ்டீஜா மாறுறதுல எந்த தப்புமே இல்லை. அது 100% சரி என்று நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்து இது ஒரு பக்கம் ஒரு வாதம் இருக்கு. இந்த போன் இல்லாமல் இருக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா போன் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. நான் கூட சொன்னேன், ஏன்னா போன் வேண்டாம்னு எல்லாருமே சொல்றோம், ஆனால் ஒரு நாள் போன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா இல்லையா? ஏன்னா போன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அவங்க கூட சொன்னாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அண்ணாமலை சொன்னார்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னாரு. ஆனால் யோசித்து பாருங்கள், ஒரு ஐடி கம்பெனியினுடைய சிஇஓவே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தென்காசியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதர் வேம்பு. இப்போ இல்லை, ஆனால் அவர் எவ்வளவு எளிமையான மனிதர் பாருங்க. அப்ப ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்புவால் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒரு கிராம சூழ்நிலையிலிருந்து வேலை பார்க்க முடியும் என்றால் நம்மால் ஏன் செய்ய முடியாது? நடத்துறவரே அப்படி நடத்தையில வேலை பார்க்குற நமக்கு என்னங்க சிரமம்? இன்னும் சொல்லுவாங்க அவர் சுஜாதா, நம்ம எந்திரன் படத்தை வியந்து பார்த்திருப்போம். அந்த எந்திரன் படத்தினுடைய கதை சுஜாதா அவர்களால் எழுதப்பட்டது. தமிழ்ல ஒரு ஆகச்சிறந்த ஃபிக்ஷனல் ரைட்டர் சுஜாதா அவர்கள். சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதுல ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர். அவர் எத்தனையோ ஆகச்சிறந்த சிந்தனைகளை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாரு. எந்த நேரமும் அறிவியலை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு சூப்பரான பழக்கம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? போனை எடுப்பார், போன் பேசுவார், பேசி முடிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவார். ஏன் தெரியுமா? அதற்கான காரணத்தை கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் பேசுவதற்கு தான் இந்த போன், எனக்கு எப்போ இந்த ஃபோன் தேவைப்படுதோ அப்போ தான் நான் அதை பயன்படுத்துவேன். யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கோ, யாரோ ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி என்னுடைய நேரத்தை திருடிக் கொள்வதற்கோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் தேவைக்குத்தான் இந்த மொபைல் ஃபோன் என்று அவர் சொன்னார். அப்போ நான் என்ன கேட்கிறேன், சுஜாதாவால் அப்படி இருக்க முடியுது இல்லையா? எந்த நேரமும் அறிவியலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த சுஜாதாவால் அப்படி இருக்க முடியுது, ஸ்ரீதர் வேம்புவால் அப்படி இருக்க முடியுது. உங்களாலும் என்னாலும் ஏன் இருக்க முடியாது இல்லையா? அப்ப மொபைல் போன் என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள் அல்ல, அதை நம்மால் தவிர்த்து விட்டும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. இப்ப ரெண்டுல எது சரியான வாதம் அப்படிங்கிறத நம்ம பேசி நிறைவு செஞ்சிடலாம். அப்போ ஒரு போன் என்ன பண்ணுது? ஒரு மனிதனுடைய ஈகோவை டச் பண்ணுது. ஒரு போன் என்ன பண்ணுது? ஒரு மனிதனை டிப்ரெஸ் ஆக்குது. ஒரு போன் என்ன பண்ணுது? ஒரு மனிதனை கொலைக்கு தூண்டுது. ஒரு போன் என்ன பண்ணுது? கொலை எப்படி பண்றதுன்னு சொல்லுது. ஒரு போன் என்ன பண்ணுது? கொலை பண்றதுக்கு குண்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குது. இதையெல்லாம் ஒரு 11வது படிக்கிற மாணவனுக்கு ஒரு போன் சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்ப ஒரு போன் இவ்வளவு தீமைகளை செய்திருக்கிறது இல்ல, அப்ப அந்த போன் எப்படி நல்லதா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் நம் எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும். அப்போது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு அழகான பழமொழி உண்டு, எல்லா கண்டுபிடிப்புகளும் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எந்த கண்டுபிடிப்பும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, எல்லா கண்டுபிடிப்பும் தேவையிலிருந்து தான் பிறக்கிறது அப்படிம்பாங்க இல்லையா? இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லையா நினைச்சா எந்த கண்டுபிடிப்பும் நடக்காது. மனிதன் நடந்து கொண்டே தான் இருக்கணும். சக்கரத்தில் போறது சாத்தியமா நினைச்சிருந்தா சக்கரை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சக்கரத்தில் தான் போற வானத்தில் பறக்கிறது சாத்தியமா நினைச்சிருந்தா நாமால் இன்றைக்கு விமானம் கண்டுபிடித்திருக்க முடியாது. அப்படின்னா எல்லா கண்டுபிடிப்புகளும் தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அப்ப இந்த அலைபேசி நமக்கு ஒரு தேவையாக இருந்திருக்கிறது. என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த லெட்டரை அனுப்பி அது 8 நாள் கழிச்சு போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை எல்லாம் போகணும்னா நாம் போட்ட மெசேஜ் போட்ட நிமிஷத்துல போகணும். எனக்கு தேவைப்பட்ட விஷயம் எனக்கு தேவைப்பட்ட நிமிஷத்துல கிடைக்கணும் இல்லையா? இன்றைக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் நம் கேலி பொருளாக பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதனுடைய தேவை இருக்கிறது, அதனால் தான் நாம் பயன்படுத்துகிறோம். சரி, இத்தனை பேர் கேலி பண்றோம்ல, கேலி பண்ற யாராவது ஒரு ஆள் ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதவங்களா? இப்படி பேசுகிற ஏதோ ஒரு ஆள் செப்டோல ஆர்டர் பண்ணி பொருள் வாங்காதவரா? இப்படி பேசுகிற ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 8 தடவை
கடையில் போய் ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணாதவரா? இப்படி பேசுகிற ஒரு ஆள் இளநி கடை வச்சிருக்கிற அண்ணன்ட்டையும் பெட்டி கடை வச்சிருக்கிற ஒரு அக்காட்டையும் போய் ஏன்க்கா இந்தியாவே டிஜிட்டல் இந்தியாவாயிருச்சு, இன்னும் வந்துட்டு ஜிபே இல்லையேன்னு கேட்காதவரா என்றால் இல்லை. தினம்தோறும் நாம் இதை பயன்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் நாம் அதை குறை சொல்லி கொண்டே தான் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நாம் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அலைபேசியில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அப்போ அந்த நன்மைகளை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, எந்த பிறந்த குழந்தையும் எனக்கு அலைபேசி கொடுன்னு கேட்கல. எந்த குழந்தையாவது கேட்குதா? பெரியார் சொன்னார், பிறந்த குழந்தைகிட்ட கடவுள்னே சொல்லி வளர்க்காதீங்க, அந்த குழந்தையா வளர்ந்த பிறகு கடவுள்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் கடவுள் இருக்குன்னு. நான் கேட்கிறேன், குழந்தை பிறந்தோடனே வந்து அம்மா எனக்கு ஃபோன் கொடுன்னு கேட்டுச்சா? இல்லை. எந்த குழந்தையும் ஃபோன் கேட்பதில்லை, ஆனால் நாம் தான் கொடுக்கிறோம். அப்போ எந்த குழந்தையும் தனியாக ஃபோன் கேட்பதில்லை, நாம் தான் கொடுக்கிறோம். எந்த குழந்தையும் தனியாக ரூமுக்குள்ளே போய் ஃபோன் எடுத்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கல, நாம் தான் கொடுக்கிறோம். அப்போ எல்லா விதமான வாய்ப்புகளையும் நாம் தான் ஏற்படுத்துகிறோம். ஆனால் எந்த தவறுமே செய்யாத அலைபேசியை திட்டுகிறோம். ஏங்க, அது ஒரு உயிர் இல்லாத பொருள், அது எப்படி தப்பு செய்யும் இல்லையா? இந்த அலைபேசி வருகிற போது நாம் இப்படி நினைக்கிறோம், அதை நம்ம ஒரு மிகப்பெரிய பொருளாக பார்க்கறதுனால தான் இப்படி நடக்குது. ஏன்னா அலைபேசி வந்தால் உறவுகள் எல்லாம் பிரிந்து போகிறது அப்படின்னு சொன்னோம்ல. நான் ஒரு கவிதை எழுதினேன். என்னன்னா, உங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது உங்கள் அப்பாவிடம் இருந்த பொறுமை இப்போது அவருக்கு செல்போன் கற்றுக் கொடுக்கும் போது உங்களிடம் இல்லையே அப்படின்னு. ஏன்? எப்போது ஒரு அப்பாவும் குழந்தையும் ஒன்றாக அமர்ந்து செல்போன் பார்க்கிறார்களோ, நம்ம ஊர்ல எப்போ ஒரு அப்பா ஒரு அம்மா, ஏன் அப்படி பார்க்கிற போது குழந்தை ஒரு தப்பான ஒன்றை பார்க்க போறது இல்லையே, எப்போது நீங்கள் உங்கள் குழந்தையை அலைபேசியை பார்க்க அனுமதியுங்கள், கூட நீங்களும் இருங்க. என்றைக்கு ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் குழந்தையும் அமர்ந்து அலைபேசியை பார்க்கிற நிலை வருமேயானால் 100 அல்ல 200 அல்ல 1000% அலைபேசி நன்மையானது தான். அலைபேசியை விட ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் செய்கிற அன்றாட காரியங்கள் எல்லாவற்றையும் எளிமையாக்கி கொடுத்திருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு நிச்சயமாக ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் தீர்ப்பாக சொல்லுகிறேன். தான் தீர்ப்பு. ஏன்னா எல்லாருமே வந்து அதான் எங்கள் அம்மாவுக்கெல்லாம், எங்கள் அம்மா ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு தப்பான கண்டுபிடிப்பு, இந்த இந்தியாவே அழிய போகிறதுக்கு அது செல்ஃபோன் தான் காரணம், அது ஒரு நாசகர கண்டுபிடிப்பு, இப்படியெல்லாம் பேசினா தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் கை தட்டுவாங்க. இப்படியெல்லாம் பேசினா கிறுக்கு பேசுகிறாங்க. ஆனால் அல்ல, நாம் தான் அதை கண்டுபிடித்தோம். அப்போ நிச்சயமாக 100% ஒரு ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு தான் இல்லையா? கைதட்டுங்க, பிடிக்கலைன்னா திட்டுங்க, நான் சும்மா. அப்போ பேச்சினுடைய நிறைவு பகுதிக்கு வருகிறேன். ஒரே ஒரு மனிதரை பற்றி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னால் இது ஒரு மகளிர் தின நிகழ்ச்சி. அப்போ இன்றைக்கு நடைமுறையில் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி சொன்னால் ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் தந்தி பேப்பர் வாங்கினேன். தந்தி பேப்பரை திறந்து பார்க்கிற போது அதில் தேவதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அது வார மலர் சிறப்பு மலர் தேவதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. இந்தியாவில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழகத்தில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பற்றிய வரிசையான கட்டுரைகள் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருந்தது. அதில் முதல் அட்டை படத்தில் ஒருவருடைய படம் இருந்தது. அதற்கு கீழே ஒரு வாசகம் இருந்தது. வைரமாய் மின்னிக் கொண்டிருக்கும் வைர மீனு அப்படிங்கிறதான் அதற்கான வாசகமாக கீழே போட்டிருந்தார்கள். எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது. உள்ள போய் படிச்சு பார்த்தேன். அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை, நம்முடைய சிவகங்கையை, நம்முடைய செட்டிநாட்டை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அவர் அந்த கட்டுரையை எழுதுறாரு. அவர் அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிற போது தமிழ்நாட்டில் அவர்தான் முதல் முறையாக அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தாராம். இந்த வைரம் பற்றிய படிப்பை. சின்ன வயசுல இருந்தே எனக்கு நகைகளை எல்லாம் பார்க்கிற போது மிகப்பெரிய ஆர்வம். எல்லாரும் போட்டிருக்கிற நகை என்ன டிசைன்னு கேட்பேன். அதை பார்த்து என்னுடைய பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்குவேன். வரைஞ்சி வச்சுட்டு எங்கள் அப்பாட்ட போய் ஒரு நாள் சொன்னேன், அப்பா நான் அந்த படிப்பு தான் படிக்கணும், ஜெர்மாலஜி தான் படிக்கணும்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் சம்மதித்தார். நான் அந்த படிப்பை படித்தேன். இன்றைக்கு வைரமும் மின்னிக் கொண்டிருக்கிறது, நானும் மின்னிக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த கட்டுரையை முடித்திருக்கிறார். அப்படி ஒருவர் மட்டுமல்ல, எத்தனையோ பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் தான் அதை கவனிக்க மறந்து கொண்டே போகிறோம் இல்லையா? ஆணுக்கு பெண் நிகர் என்று சொல்றோம். ஆணும் பெண்ணும் நிகர். அது என்ன ஆணுக்கு பெண் நிகர் இல்லையா? அப்ப இதை நாம் உணர வேண்டும். ஆண்களும் ஆகச்சிறந்தவர்கள் தான், பெண்களும் ஆகச்சிறந்தவர்கள் தான். ஏனால் கடவுளின் படைப்பில் அனைவருமே ஆகச்சிறந்தவர்கள் தான். அப்ப முதலில் சொன்ன வரிகளை மீண்டும் ஒரு முறை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த தேசம் பெண்களை போற்றும் தேசம். இந்த தேசம் பெண்களை போற்றும் தேசம் என்று சொல்கிறோம். இத்தனை ஆண்டுகளாய் வர்ணித்துத்தானே கொண்டிருந்தோம். எப்போது போற்ற போகிறோம்? இது போன்ற நிகழ்வுகள் நடந்த பிறகு இனியாவது போற்றுவோம். நன்றி, வணக்கம்.